மக்கள் கருணையினால் அங்கோர் நெஞ்சில் நிறைந்தார். அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார். 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின். கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதிட்டிராதீங்க, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் நிற்கும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. வரலாற்று சிறப்பு மிக்க ஈரோடு வடக்கு மாவட்டம் மொடக்குறிச்சி ஒன்றியம் மற்றும் பேரூர் கழகத்தின் சார்பாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை ஒரு கோவில் திருவிழாவோடு இணைந்து நடத்தி ஒவ்வொரு அரசியல் கட்சிக்காரர்களும் இந்த மேடையிலே ஒவ்வொரு நாள் வந்து கலந்து கொண்டு அவர்களுடைய இயக்கத்தை பற்றியும் அவர்களுடைய தலைவர்களை பற்றியும் பேசி அதோடு மக்களுக்கு நல்ல சிந்தனைகளையும் செய்திகளையும் சொல்கின்ற ஒரு அருமையான அமைப்பு. நானும் தமிழ்நாடு முழுவதும் பல கோயில் திருவிழாக்களில் பேசியிருக்கேன், அரசியல் மேடைகள்லையும் பேசியிருக்கேன். ஆனால் கோவில் திருவிழாவும் அரசியல் மேடையும் ஒரே இடத்துல இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த மொடக்குறிச்சி பேரூரில் மட்டும்தான். எல்லா அரசியல் கட்சிக்காரர்களுக்கும் வாய்ப்பளித்து அவங்களுக்கு இந்த மேடையை கொடுத்து அவங்க அரசியல் கட்சியினுடைய செய்திகளை சிந்தனைகளை சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு அரசியல் நாகரிகம் அரசியல் ஒற்றுமை நிலவுகின்ற இந்த அருமையான ஊர் இந்த மொடக்குறிச்சியில். இது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10வது ஆண்டாக நான் கலந்துக்கிறேன்னு நினைக்கிறேன். அத்தனை முறை இந்த மேடையில் நான் பேசியிருக்கேன். 2018ஆம் ஆண்டு நான் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 5 ஆண்டுகள் கழித்து இதே மேடைக்கு நான் வந்திருக்கேன். இதுவரைக்கும் ஒரு 9 முறை இந்த மேடையில் பேசியிருப்பேன். எல்லாரும் நினச்சிருந்தா வேறு யாராவது ஒரு பட்டிமன்ற நடுவரை கூட்டி வந்துருங்கய்யா. லியோனி தான் ஏற்கனவே 10 தடவை வந்திருக்காருல, வேறு யாரையாவது கூட்டி வந்தால் என்னான்னு நம்ம செயற்குழுவில் கருத்து சொல்கிறதுக்கு ஒரு 5 பேர் இருப்பாங்க. அதையும் மீறி 10வது தடவை லியோனி இந்த மேடைக்கு கூப்பிட்ருக்கீங்கன்னா இந்த மக்களை நான் ரொம்ப இப்போ தான் நான் பயந்து பார்க்குறேன். இவன் ஏற்கனவே 10 வருஷம் பேசுனதையே பேசுகிறாரா, இல்லை புதுசாக ஏதாவது பேசுகிறாரா, நம்ம ரசிக்கிற மாதிரி பேசுகிறாரான்னு பரீட்சை வைக்கிறதுக்கு தான் இன்றைக்கி மொடக்குறிச்சி என்னை 10வது வருஷமாக இங்கே கூப்பிட்ருக்கீங்க. அதனால் இந்த அருமையான நிகழ்ச்சியில் சாயந்தரம் அப்படி ஒரு மழை, நாங்கள்லாம் முடிவு பண்ணிட்டோம் மழை இந்த போட்டுக்கிட்டு இருக்கு, நிகழ்ச்சி எங்கேயா நடக்க போகுது அப்படின்னு சரவணனை கேட்டேன். அவருக்கு அந்த மழை வந்த ஃபீலிங்கே இல்லை. அண்ணே நடத்திடுவோம்ண்ணே, இப்போ பாரியா மழை இப்படி பேஞ்சிக்கிட்டு இருக்கு, ஜனங்க எப்படியா வந்து உட்காருவாங்க, நடத்திடுவோம்ண்ணே, நடக்கும்ண்ணே, கண்டிப்பாக நடக்குண்ணே, வெற்றிகரமாக நடக்கும். இந்த நம்பிக்கையும் இந்த விடாமுயற்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு தவிர வேறு யாருக்கு இருக்காது. அந்த நம்பிக்கை தான் இந்த நிகழ்ச்சியை இந்த நேரத்தில் நடத்திக்கிட்டு இருக்கு. நான் இந்த மேடைக்கு உள்ளே நுழையிறப்ப ஒரு சேரில் கூட ஒருத்தர் கூட இல்லை, மைசெட்டுக்காரர் மட்டும்தான் இருந்தார், அவர் மட்டும்தான் இருந்தார். இப்போயாவது ஒரு 5 பேர் கூட உட்காந்துருக்காங்க.
நாங்கள்லாம் உள்ளே வரும்போது இப்படி பார்த்தேன், ஐய 5 வருஷம் கழித்து இப்படி ஒரு மேடையிலையா நம்ம போய் பேசுகிறது அப்படின்னு மனசு வேதனைப்பட்டேன். ஆனால் நான் பேசிய ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு இந்த அரங்கம் பாதி நிறைஞ்சிருச்சு. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் மொடக்குறிச்சி எவ்வளோ தெளிவான ஊருங்கிறத இதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். லியோனி உண்மையிலே பேச ஆரம்பித்த பிறகு நம்ம கிளம்புவோம்டா, இந்த மலையில் உண்மையிலே அவர் நடத்துவாரா அப்படின்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே எல்லாம் அங்கே இருந்தாங்க. இப்போ என் வாய்ஸை எல்லா ஸ்பீக்கர்லேயும் கேட்ட பிறகு ஜனங்க பிறப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்பொழுதே அரங்கம் பாதி நிறைஞ்சிருக்கு. இது மொடக்குறிச்சி பேரூர் கழகத்திற்கோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ கிடைத்த வெற்றி அல்ல. இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய, இந்தியாவை வியந்து பார்த்து ஆட்சி செய்யும் நம் தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி தான். இந்த நேரத்திலையும் இவ்வளோ பெரிய கூட்டம் இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களை எல்லாம் வாழ்த்தி பெருமைப்படுத்தி இருக்கின்ற தலைமை கழகத்திலிருந்து வருகை தந்த எங்கள் அருமை அண்ணன், பாசத்திற்கும் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், எங்கள் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் அண்ணனுக்கு என்னுடைய சிறப்பான நன்றி. அவர் மாதிரி ஒரு எளிமையான ஒரு மனுஷனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், எம்பி, முன்னாள் கைத்தறித்துறை அமைச்சர், இந்த 3 சிறப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப எளிமையாக இருப்பார். நான் சென்னையில் ஒரு ஆளை பார்த்தேன், 35 பேரோடு வந்தேன். நான் ஏதோ சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிட்டான் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா 16வது வார்டு துணை செயலாளர். அவன் 20 பேரோடு அப்படி வர்றேன். 3 செல்ஃபோன் வச்சுருக்கேன். சொல்லுங்கப்பா. அப்புறம் தலைவர்கிட்டயா பேசிடுவோம்டா. போலீஸ் ஸ்டேஷனா இன்ஸ்பெக்டர் நான் சொன்னேன்னு சொல்லு. பத்தாவை பார்க்கணுமே. இப்படி ஒரு எளிமையான ஒரு மனிதர்கள் எல்லாம் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் இருப்பாங்க. அதனால் அண்ணனை அந்த ஆரம்ப காலத்திலேருந்து நான் பார்த்துருக்கேன். அப்படியே தான் இருக்கார். அமைச்சராக இருக்கப்போ எப்படி இருந்தாரோ, அமைச்சராக இல்லாதப்பையும் அதே மாதிரி தான் இருந்தார். இன்றைக்கி எம்பி, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், இந்த 2 பதவிகள் வந்த பிறகு அதே நிலையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட அண்ணனுடைய தொடக்க உரையோடு இந்த பட்டிமன்றம் தொடங்கியிருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு முன்னால் சிறப்புரை ஆற்றிய நெசவாளர் அணியினுடைய மாநில பொறுப்பாளர், மரியாதைக்குரிய அருமை சகோதரர் SLT சத்திதானந்தம் அவர்களுக்கும், மாணவர் அணியைச் சேர்ந்த அருமை சகோதரர் வீரமணி அவர்களுக்கும், கதிர்வேல் அவர்களுக்கும், குணசேகரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை தம்பி மொடக்குறிச்சி சரவணன் அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அவர் நடத்திட்டு இருக்கிறதுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்து, ஈரோடு ஞானமணி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி, கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. எல்லாருடைய பேரையும் சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் இப்போ நிலைமை சரியில்லை. மேகம் வேறு ரெடியாக இருக்குது. வேறு ஒரு குரூப்பு சேரில் உட்காராமல் இன்னும் அந்த ஓரத்துலேயே நிற்கிறாங்க. அந்த குரூப்போட மனநிலை என்னென்னா, மழை வந்தால் திடீர்னு ஓடுறதுக்கு வசதியாக சேரில் உட்காந்தா எந்திரிச்சு ஓட முடியாதுன்னு ஓரத்திலே நிற்கிறாங்க. அதையும் மீறி முன்னால் இவ்வளோ பேர் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்க வந்திருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, நல்ல ரசிகர்கள் ஒரு கலைஞனுக்கு கிடைக்கிறது மாதிரி மகிழ்ச்சி வேறு யாருக்கும் இருக்க முடியாது. இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, உலகத்திலேயே கலைஞர் என்று அழைக்கப்பட்ட ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். ஒரு முறை ஒரு பெரிய நிகழ்ச்சியில் அறிஞர் அண்ணா அவர்கள் கலந்துக்கிருக்காங்க. நம்ம கலைஞரும் அந்த நிகழ்ச்சியில் இருக்கார். அப்போது ஒருத்தர் மேடையில் சொல்லும் பொழுது, அறிஞர் மு கருணாநிதி அவர்களே அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் எந்திரிச்சு, அறிஞர்னா அது அண்ணா தாண்டா, அதனால் அறிஞர் அண்ணாங்கிறத அண்ணாவுக்கு மட்டும் விட்டுருங்க, அறிஞர் மு கருணாநிதி என்று சொல்லாதன்ட்டார்.
உடனே அண்ணா சொல்லியிருக்காரு, தம்பிக்கு ஏதாவது ஒரு பட்டம் யாராவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கூட்டத்தில் இருந்த நடிகவேல் எம்ஆர் ராதா தான் அறிஞர் அண்ணா, அப்போ கலைஞருக்கு காக்கு பதிலாக அதுக்கு அது கருணாநிதிக்கு இணையாக ஒரு வார்த்தையை சரியாக சொல்லணுன்ட்டு அன்று மு கருணாநிதி என்ற வார்த்தைக்கு இணையாக கலைஞர் என்ற பட்டத்தை கொடுத்தவர் நடிகவேல் எம்ஆர் ராதா. இன்னைக்கு அந்த பட்டம் அப்படியே நிலைச்சு கலைஞர் என்றால் அது நம்ம தலைவர் தான் அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு அவருடைய 100ஆண்டு விழாவை ஒட்டி ஒரு பட்டிமன்றம், நல்ல ரசிகர்கள் நல்லா ரசித்து கேட்குறீங்க. இன்றைக்கி உலகம் எப்படி ஆகிப்போச்சுன்னா, இந்த இங்கே முன்னால் ஒரு கேமராவில் ஒருத்தர் படம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த பட்டிமன்றத்தை நீங்கள் இப்போ கேட்காட்டியும் நாளைக்கு யூடியூப்பில் அப்படியே அப்லோடு பண்ணிடுவாங்க. வீட்டில் எல்லாம் உட்காந்து முடக்குறிச்சியில் இல்லையோன்னு இப்படி பேசினாரா, கொஞ்ச நேரம் கேட்பேன், அப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன கொஞ்சம் தள்ளி விட்றா, இந்த ஆள்லாம் வேணாம், அதுக்கப்புறம் லியோனி என்ன பேசினாருன்னு பாரு அப்படின்ட்டு நினச்சதை மட்டும் கேட்டு பேசி பார்க்குற அளவுக்கு கைக்குள்ளே லியோனியோட பட்டிமன்றம் வந்துருச்சு. நாங்கள் ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கேன், கூட்டத்தில் அவ்வளோ பேரும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு 3 பேர் உட்காந்து கீழே குனிஞ்சு மொபைலில் நோண்டிக்கிட்டு இருந்தேன். அந்த குரூப்பை கேட்டேன், என்னையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இதை வீட்டில் உட்காந்து பார்க்க வேண்டியதானே? அதுக்கு அவன் சொல்கிறேன், உங்கள் பட்டிமன்றத்தை தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் நேராக பேசிக்கிட்டு இருக்கேன், அதை விட்டுவிட்டு எங்கேயோ பேசினதை என் கூட்டத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இந்த மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகி போச்சு. இன்றைக்கி உலகம் எப்படி இருக்குன்னா, எந்த இடத்துல என்ன கேட்கணும் என்ன பேசணுங்கிற தெரியாத குரூப்பு நிறைய பேர் இருக்கான். கல்யாண வீட்டுக்கு உட்காந்துருப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். அப்போ பக்கத்தில் இருக்கவனை கூப்பிட்டு கேட்பேன், மாப்பிள்ளை வா மாப்பிள்ளை, எங்கே கல்யாணத்துக்கு வந்தியா அப்படிமா. கல்யாண வீட்டில் 2 பேரும் உட்காந்துருக்கேன், கல்யாணத்துக்கு வந்தியான்னு கேட்டால் அவன் என்னையா பதில் சொல்லுவேன், ஆமாம் கல்யாணத்துக்கு வந்தேன். நீங்கள்? நானும் கல்யாணத்துக்கு தான் வந்தேன். இது ரொம்ப அவசியமான கேள்வியா? என்னை நிறைய பேர் கேட்பாங்க, வாங்க கல்யாணத்துக்கு வந்தீங்களா? இல்லை பொண்ணை கடத்துறதுக்கு வந்தேன். டேய், கல்யாணத்துக்கு தான்டா நானும் வந்திருக்கேன். டெத்து வீட்டில் வந்து உட்காந்துட்டு டெத்துக்கு வந்தீங்களா அப்படின்னு நான் ஒருத்தன். இல்லை அந்த பணத்து மேலே இருக்குல்ல ₹1, அதை எடுத்து சில்லறை மாற்றுறதுக்காக வந்திருக்கேன். ஏன்டா நானும் டெத்துக்கு தான்டா மாலையை கொண்டுட்டு வந்திருக்கேன். டெத்துக்கு வந்தியான்ட்டு டெத்து வீட்டில் கேட்குறேன். சினிமா தேட்டரில் வந்து சினிமாவுக்கு வந்தீங்களா அப்படிமா. இல்லை முறுக்கு விற்க வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறது. சினிமா தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சினிமாவுக்கு வந்தீங்களான்னு கேட்பேன். இங்கே உட்காந்துக்கிட்டு லியோனி பட்டிமன்றம் கேட்க வந்தீங்களா? இல்லை இல்லை, அப்படியே இங்கே செம்மண் இருக்குது, அதை அள்ளி வீட்டில் கட்டடத்துக்கு கொண்டு போகலான்னு வந்திருக்கேன். பள்ளிக்கூடத்தில் பிள்ளைய சேர்க்கலான்னு இங்கே வர முடியும்? இல்லை. இந்த மாதிரி தேவையில்லாத கேள்வி. எனக்கு பிடிச்ச கேள்வி எது தெரியுமா? தூங்குறவனை எழுப்பி தூங்குறியான்னு கேட்டான் பாருங்க. அவன் எந்திரிச்சு, ஆமாம் தூங்குறேன், உன்னை அப்பா நல்லா தூங்க சொன்னார் அப்படின்னு இருக்கான். கண்டிப்பாக அந்த பையன் கொலகாரனாக மாறி இருப்பான். தூங்குறவனை எழுப்பி தூங்குறியான்னு கேட்டுட்டு உன்னை அப்பா நல்லா தூங்க சொன்னாருமா. இந்த மாதிரிலாம் வித்தியாசமான ஆளுகள்லாம் நாட்டில் இருக்கான். கல்யாண வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்தோடு வந்திருப்பேன். சில பேர் கல்யாண வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சோடனே சோத்துக்கு தான் ஓடுவேன். நேராக சாப்பாடு எங்கே அப்படின்னா முதல் பந்தியில் உட்காந்து தின்றனு, அவனுக்கு அதுதான் சுகம். இன்னும் சில பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவனுக்கு பின்னால் போய் வரிசையில் நிற்பேன். அப்படியே அவன் அப்போ தான் ரசம் வாங்கி அவன் வாயவே பார்த்துட்டு இருப்பேன். அவன் எப்படா சாப்பிடுவேன். பாயாசத்தை எடுத்து இப்படி கொண்டு போகிறப்ப, பாயாசமாக நல்லா இருக்கேன், அவன் கூட கூட்டிகிட்டு வந்து சின்ன பையன் வேறு, அவனை அப்படியே உத்து பார்ப்பேன். அவன் அப்படியே இலையை மூடிட்டு, ஏன்டா இப்படி முகரையை பார்த்துக்கிட்டு இருந்தா நான் எப்படா சாப்பிட்றதுன்னு. கல்யாண வீட்டில் சாப்பிட்றவனுக்கு நேரு பின்னால் வரிசையில் நின்று சோறு திங்கிறான். அன்னைக்கு சோறு என்ன ஓடியா போயிடும். அந்த மாதிரி கல்யாண வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒரு குரூப் வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் பொண்ணுக்கு எவ்வளோ நகை போட்டிருக்காங்க அதுலேயே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பேன். எத்தனை பவுனு? 25. நல்லா உண்மையான பவுனு தானான்னு பார்த்துட்டு அப்புறம் தாலியை கட்டுங்கடா, பிட்டை போட்டு விட்டு போயிடுவேன். கலகம் பண்ணுறதுக்குன்னே வருவாங்க சில பேர் கல்யாணத்தில். இன்னும் சில பேர் கல்யாணத்துக்கு வருவாங்க, பொண்ணு பேரும் தெரியாது மாப்பிள்ளை பேரும் தெரியாது. நைட்டு 12 மணிக்கு ஒரு செட்டு சேருவாங்க. மாப்பிள்ளை ஆடா, அவன் வீட்டுக்காரம்மா வந்திருக்கு அப்படின்னு ஆக்ஷன் காட்டுவேன்.
தூங்கின பிறகு வாடா அப்படின்ட்டு ஒரு 12 மணிக்கு எப்படித்தான் செட் ஆவாங்கன்னு தெரில. அவனுக்கு மிச்சர் வாங்கி கொடுக்குறதுக்கு 2 சின்ன பேர் இருப்பேன். வாங்கிட்டு நைட்டு 12 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. தமிழில் தான் பேச தொடங்குவேன். 3:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பேசிகிட்டு இருப்பேன், இங்கிலீஷில் பேசுவேன். ஆளுக்கு இப்போ இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் எல்லாம் பேசுவாங்க. இந்த இஸ்ரேல் போர் ஏண்டா நடக்குது, இஸ்ரேல் போர் எப்போ காலைல 4 மணிக்கு 6 மணிக்கு தாலி கட்ட போவாங்க. தாலி கட்டிக்கிட்டு இருப்பான், இவன் எல்லாம் வேட்டி அவுத்து போட்டு ஒரு ரூமில் கிடப்பாங்க. எதுக்குடா அப்புறம் கல்யாணத்துக்கு போனீங்க? ஒரு திருமணத்துக்கு போகிற குரூப்புகளே இத்தனை வகை இருக்கு. ஆனால் என் தலைவர் டாக்டர் கலைஞர் ஒரு கல்யாணத்துக்கு போனார். போயிட்டு அந்த கல்யாணத்தில் 5 நிமிஷம்தான் இருக்குது வாழ்த்துறை வழங்குறதுக்கு. 16ஆவது கல்யாணம் அன்னைக்கு அவர் போகிறார். அந்த கல்யாண வீட்டுக்காரங்களாம் சொல்கிறாங்க, தலைவரை 7:30 மணிக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் மறுவீடு போனோம், நீங்கள் 7:25க்கு வந்திருக்கீங்க, 5 நிமிஷத்தில் வாழ்த்துறை வழங்குங்க தலைவரை அப்படின்னா. 5 நிமிஷத்தில் எப்படா பேசுறது அப்படின்னார் தலைவர். அவர் 1 நிமிஷத்தில் கூட பேசுவார். அப்புறம் விசாரித்தார், பொண்ணு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு விசாரிச்சிட்டார். விசாரிச்சுட்டு மேடையில் போய் ஒரே வரியில் வாழ்த்துறை வழங்கினார் தலைவர். எப்படி தெரியுமா? இங்கே இருக்கும் மணமக்கள் அசலும் வட்டியும் போல் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அப்படின்னார். 2 பேரும் ஃபைனான்ஸ் குரூப்பு. கரெக்டாக அடித்தார். உடனே பக்கத்தில் இருக்க துரைமுருகன் கேட்டார், யார் அசல் யார் வட்டின்னு சொல்லுங்கன்ட்டு. உடனே எது குட்டி போடுகிறதோ அதுதான் வட்டி அப்படின்னார். கணவன் என்ற அசலை பல மடங்காக பெருக்கி அதை குட்டி போட வைப்பவள் மனைவின்ட்டு கணவனை அசலாகவும் மனைவியை வட்டியாகவும் வர்ணித்து வாழ்க்கையை ஒரு வரியில் சொன்ன ஒப்பற்ற தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். இன்னொரு கல்யாணத்துக்கு போகிறாரு. அவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி சுகமாகி திருப்பி வெளியில் வர்றாரு. வெளியில் வந்துட்டு முதல்ல ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ண போகிறாரு. அந்த கல்யாணத்தில் நாகஸ்வரம் ஊதுறவர் தலைவர் வர்றதை பார்த்துட்டு அவரோட நிலைமை தெரிஞ்சு ஒரு பாட்டை வாசிக்கிறான். என்ன பாட்டு தெரியுமா? நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. தலைவர் உள்ளே வந்து நேராக கல்யாண மேடைக்கு போகாமல் நாகஸ்வரம் ஊதுறவர்கிட்ட போய், நான் நல்லா இருக்கேன், பாட்டை நல்லா வாசி அப்படின்ட்டு முன்னால் சேரை போட்டு உட்காந்து அந்த நாதஸ்வரத்தை 1/2 மணி நேரம் ரசித்த தலைவர் தான் நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். உலகத்தில் இப்படி ஒரு அரசியல் தலைவரை நம்ம பார்க்கவே முடியாது. நினைவாற்றல், ஒரு சின்ன தொண்டன் தன்னை பார்க்க வந்தால் கூட அதற்கு மதிப்பு கொடுத்து அவனை பார்த்து விட்டு செல்கின்ற ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அது மட்டும் இல்லை, பத்திரிகைக்காரங்களுக்கு பேட்டிக்கு பதில் சொல்லுவார் பாருங்க. டே அப்பா, ஒரு தடவை அவர்கிட்ட ஒரு பத்திரிகைக்காரன் கேட்குறான், என்ன கேட்டேன் அப்படின்னா, 4 பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, யாரை காப்பாற்றுவீங்க? ஒருத்தர் அழகான பொண்ணு, இன்னொன்று வயசான பெரியவர், இன்னொன்று கட்சி தொண்டன், இன்னொன்று குழந்தை. இந்த 4 பேரும் சாகிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, யாரங்க காப்பாற்றுவீங்க? நீங்கள்லாம் இப்போ ஒருத்தர் யாரை காப்பாற்றுவீங்கன்னு மனசில் நினச்சி பாருங்கள். கட்சி தொண்டன், அழகான பொண்ணு, வயசானவர், ஒரு குழந்தை. ஒரு இளம் வயசு பையன், நான் அழகான ஃபிகரை காப்பாற்றி அதை அப்படியே ஆசை பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிருவேன்பேன். சில பேர் வயசானவங்களை காப்பாற்றுவேன்பாங்க. தலைவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நான் அந்த குழந்தையை தான் காப்பாற்றுவேன்னார். ஏன்னு கேட்டாங்க பத்திரிகைக்காரங்க. தனக்கு வரக்கூடிய ஆபத்து எது என்று தெரியாதது யார் என்றால் அது குழந்தை தான். அதனால தான் அதை நான் காப்பாற்றுவேன் சொன்ன ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஒரு குழந்தை அழுகிறதுக்கு விளக்கம் கொடுத்தாரியா. ஆம்பளை பிள்ளையெல்லாம் எப்படி அழுவாங்கன்னா, இங்கே 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 அப்படின்னு அழுவாங்களாம். பொம்பளை பிள்ளையெல்லாம் அந்த அழுக சத்தத்தில் வித்தியாசத்தை பார்த்த ஒரு தலைவர்.
ஆம்பளை பிள்ளை ஏன் இங்கான்னு அழுகிறான்னா, இங்கேயா நம்ம வந்து பிறந்தோம் அப்படின்னு பிறக்கிறப்பயே அவநம்பிக்கையோடு பிறக்கிறவன் ஆம்பளை தான். ஆனால் ஆ என்ற பரவசமான ஒளியோடு பிறப்பது பெண் குழந்தை. அதனால தான் அது இன்னொரு பிறப்பை பெற்று தருகிறதுன்னு சொல்லி குழந்தையின் அழுகைக்கு அர்த்தம் கண்டுபிடிச்ச தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்றைக்கி அவருடைய 100ஆண்டு விழாவில் ஒரு பட்டிமன்றம். இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சிக்கு கலைஞரின் அரசியல் பணி வழிகாட்டுகிறதா, இல்லை கலை இலக்கிய பணி வழிகாட்டுகிறதான்னு பேச 2 குரூப்பு. கலை இலக்கியமே அப்படின்னு பேசுகிறதுக்கு 2 பேர் பேச்சாளர். கலை இலக்கியத்தினுடைய அணித்தலைவரை பார்த்தீங்களா, சிப்பா கலரு. அது நாகசரத்தையும் ஒரு தவுலையும் கொடுத்தோம்னா கல்யாணத்துக்கு புக் பண்ணிடுவாங்க. என்ன செட் பண்ணி துணி எடுத்து தைச்சு முடக்குறிச்சிக்கினே போட்டு வந்திருக்கார். இதெல்லாம் நான் போட்டு போனேன்னாக்கா, ஐயா லேகியம் விற்க எப்போ வந்தீங்க, நமக்கு 2 பாட்டில் இருந்தால் கொடுங்கன்றுவாங்க. லேகியம் விற்கிற வைத்தியர் ஆக்கிடுவான் நம்மளை. ஆனால் அவருக்கு ஜம்முன்னு இருக்குது. பேராசிரியர் விஜயகுமார் எஸ்ஏ கலை அறிவியல் கலைக்கல்லூரியில் தமிழ்துறை தலைவர், டாக்டர் பட்டம் வாங்கியவர், மிகச்சிறந்த பேச்சாளர். அவரிடம் படித்த மாணவர்கள் தான் இன்றைக்கி உலகத்திலேயே செஸ் சாம்பியன், ஒலிம்பிக் சாம்பியன்களாக இருக்கிற பிரக்யானந்தா, வைசாலி 2 பேரையும் உருவாக்கிய ஆசிரியர் பேராசிரியர் விஜயகுமார். நல்ல வாத்தியார். என்கிட்ட படித்தேன் ஒருத்தன் வந்தான், நல்ல வசதியானவன். காரில் வந்து இறங்கினான். ஆஹா நம்ம மாணவன்டா அப்படின்னு சொல்லி, சார் நான் உங்கள்கிட்ட தான் சார் படித்தேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம்டா. 5 லாரி சார், 15 லாட்ஜி கட்டி விட்டுருக்கேன் சார், 25 ஏக்கர் சார், பூரா மஞ்சள் தோட்டம் கொடிமுடி பக்கத்தில். ஆகா ஓகான்னா, சரி நல்ல மாணவனை தான் நம்ம உருவாக்கியிருக்கான் அப்படின்னு நான் அவனும் பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒரு 10 பேர் சுற்றி நின்ட்டான். அந்த நேரத்தில் அவன் லைட்டாக சாப்பிட்ருந்தான் வேறு என்கிட்ட அந்த மாணவன். அப்போ வந்து சார் நல்ல வசதியாக இருக்கேன் சார் அப்படிங்கிறப்போ ஒரு 10 பேர் சுற்றி நின்ட்டான். அப்போ சொல்கிறேன், நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே ஐயா தான்ட்டான். மற்றதெல்லாம் சொல்கிறப்போ ஒரு வயலும் கேட்கல. அவன் தள்ளாடி சொல்கிறப்போ வந்துட்டாங்க எல்லாரும். பரவாயில்ல லியோனி வாத்தியார, நல்ல மாணவர்களை உருவாக்கியிருக்கீங்களே, பள்ளிக்கூடத்தில் இதைத்தான் சொல்லி கொடுத்தீங்களான்னு கேட்குறான். டே அவன் நல்ல வசதியாக இருக்கான்டா, அதெல்லாம் நம்ப மாட்டேன். இருந்தாலும் அவன் எப்போ சொன்னான் பார்த்தியா, நான் இந்த நிலைமையில் இருக்கிறது காரணமே ஐயா தான். அது மாதிரி மாணவர்கள்லாம் எனக்கு வாட்டிச்சிருக்காங்க. நல்ல மாணவர்கள் உண்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரூரில் எஸ்பியாக இருக்கார் பிரபாகர். அவர் என்கிட்ட படித்த மாணவர் தான். ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கேன், ஒரு 60 பேர் அதிரடி பட வேன் வீட்டுக்குள்ளே வந்துச்சு. முடிவு பண்ணிட்டேன், ஏதோ மீட்டிங்கில் தப்பு தண்டா பேசிட்டேன், அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்கன்ட்டு என் வீட்டுக்காரமாட்ட பெட்டியில் துணிமணிலாம் எடுறி, எப்படியும் 5 நாள் கழித்து தான் விடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே வர்றேன். ஒரு 15 பேர் போலீஸ் வந்து சலிட்டு அடித்தாங்க. அப்பயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அரெஸ்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இப்படி தான் சலிட்டு அடிப்பாங்க. அடிச்சுட்டு, வணக்கம் சார், எஸ்பி வந்திருக்காரு சார். எஸ்பியே வந்துட்டாரா கைதி பண்ண அப்படின்னு பார்த்தா, எஸ்பி வணக்கம் சார், உங்கள்கிட்ட படித்த பிரபாகரன் சார்னு காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கினான். ஒரு ஆசிரியருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதை இதாக தான் இருக்கும். அது மாதிரி நல்ல மாணவர்களை உருவாக்கிய ஆசிரியர் பேராசிரியர் விஜயகுமார். அவரை எதிர்த்து பேசுவதற்கு அரசியல் பணியே அப்படிங்கிற அணியின் தலைவராக வந்திருக்கவர் கவிஞர் இனியவன். சென்னையில் அவர் வந்து மிலிட்ரியில் இருக்கார், நேவி. ஹைட்டு ஆள் பாடி ஈடெலாம் பார்த்தீங்களா, கெச்சுன்னு இருப்பார், நல்லா பேசுவார். அவருடைய பேச்சு யூடியூப்பில் உலகம் முழுவதும் ஒரு மேட்ரு பயங்கர பாப்புலர். என்னன்னா, நான் ஒரு சினிமா பாட்டை நக்கல் பண்ணி பேசினேன். கவிஞர் வைரமுத்து எழுதின பாட்டு, அண்டங்காக்கா கொண்டக்காரி ரண்டக்க 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 அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டுக்கு நான் விளக்கம் சொன்னேன். என்னையாவது அண்டங்காக்கா கொண்டக்காரி ரண்டக்க ரண்டக்கன்னு இப்படிலாம் ஒரு பாட்டு எழுதுனா சினிமா எப்படி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இவர் மேடைக்கு வந்து, நடுவர்களே, கவிப்பேரரசு வைரமுத்து எழுதிய அந்த பாடல் ஒரு பக்தி பாடல் அப்படின்னா ஜனங்கள்லாம் அண்டங்காக்கா கொண்டக்காரி ரண்டக்க வந்து பக்தி பாட்டா? அதுக்கு விளக்கம் கொடுத்தார். அண்டங்காக்கா கொண்டைக்காரி என்றால் யார்? அண்டத்தை காப்பவள் மதுரை மீனாட்சி, அவள் கொண்டை அணிந்திருப்பாள். ரெண்டக்க ரெண்டக்க ரெண்டக்கன்னா என்னையான்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் பாருங்க ஒரு விளக்கம்.
கடவுள்கள் வீடுகள்லாம் போய் பாருங்கள், 2 அக்கா இருப்பாங்க. சிவபெருமானுக்கு 2 அக்கா, முருகனுக்கு 2 அக்கா, பெருமாளுக்கு 2 அக்கா. அதனால தான் அந்த கவிஞர் ரெண்டக்கான்னு எழுதினாருன்னு. வைரமுத்து கதறி அழுதுட்டார். சத்தியமாக நான் இப்படிலாம் நினச்சி எழுதலடா, உங்களால் என்னை சிக்கலில் மாட்டுறதுக்குன்னே இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல பாடல்களுக்கு இது மாதிரி விளக்கம் கொடுத்து அருமையாக பேசி நல்ல சிந்தனை மிகுந்த கருத்துக்களை பேசுகின்ற கவிஞர் இனியவன். அந்த பக்கம் கலை இலக்கிய பணியை என்ற அணியை நிறைவு செய்ய வெள்ளை வேஸ்ட் வெள்ளை சட்டை போட்டு கண்ணாடி போட்டு உட்காந்துருக்காரு உங்கள் மண்ணின் மைந்தர் கோவை தனபால். இந்த கொங்கு மண்டலத்தின் தமிழ் அவர் பேச கேட்டு தான் நானும் அவர்கிட்டருந்து படிச்சுக்கிட்டேன். ஏனுங்க நீங்கள் சொல்லி போட்டு போங்கன்னா பார்த்து போட்டு போங்க, ஆமணி வந்துச்சுங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க நீங்கள், ஏனுங்க உங்கள் மணியத்தை நான் கேட்டு போட்டு போய் ஆனுங்க நீங்கள் சொல்லி பாட்டு போகிறதுங்கோ அப்படிம்பாங்க. எங்கள் மதுரைக்காரன் கோயம்புத்தூரில் பஸ்ஸில் போயிருக்கேன், கண்டக்டருக்கார் இருக்கார், ஏனுங்க நீங்கள் எங்கெங்கே போகணுண்ணே, சௌரிபாளையம் போகணுமியா அப்படின்ட்டு இருக்கான் மதுரைக்காரன். சௌரிபாளையம் போகணுங்களா, டிக்கெட்டு வாங்கி போட்டு போங்க அப்படின்ட்டுருக்காரு. வாங்கின டிக்கெட்டை எதுக்குடா போட்டு போக சொல்கிற, காசு கொடுத்து வாங்கின டிக்கெட்டை கீழே போட்டு போக சொல்கிறேன், வாங்கி போட்டு போங்கங்கிற. ஏங்க எப்படி பேசி போட்டு போகிறீங்க, காலையான பஸ்ஸில் வந்து டிக்கெட்டு வாங்கி போட்டு பேசாமல் நீங்கள் பயணத்தை பண்ணி போட்டு போக வேண்டியது தானே, என்ன எல்லாத்துலேயும் போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மதுரைக்காரனுக்கு அது புரியல. ஆனால் இந்த கொங்கு மண்டலத்தின் தமிழ் தான் தமிழ்நாட்டு வழக்கியல்லையே மரியாதையான தமிழ் இந்த கொங்கு மண்டலத்தின் தமிழ். ஏனுங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. மதுரையில் என்ன அப்படிமா, திருநெல்வேலியில் ஏலை என்னலை அப்படிம்பாங்க, மெட்ராஸில் என்னம்மா கண்ணு சைக்குமா பேசிக்கின்னு இருக்கிறியா வந்துக்கின்னு இருக்கிறியா நான் துணியா அப்படிமா சென்னையில். ஆனால் ஏனுங்க அப்படின்னு ஒரு அழகான மரியாதையோட வார்த்தையில் பேசுகின்ற கொங்கு மண்டல தமிழை பேசுகின்ற கோவை தனபால் அவர் கலை இலக்கிய பணியங்கிற அணியில், இந்த பக்கம் அரசியல் பணியை என்ற அணியை நிறைவு செய்ய அதே கொங்கு மண்டலத்திலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி திருமதி நாகநந்தினி. ரொம்ப அருமையாக பேசக்கூடிய ஆற்றல், ஒரு மாணவியாக இருந்து எங்களுடைய பட்டிமன்றத்தில் நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பேச ஆரம்பித்து பேச்சு திருவிழாவிலே பேசி பட்டிமன்றங்களிலே பேசி இன்றைக்கி நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளராக அவர் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார். அதனால் தமிழ்நாடு முழுவதும் நமது கழக மேடைகளில் அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டமே உருவாயிருச்சு. அருமையாக பேசக்கூடியவர். அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா முக அசைவுகளையெல்லாம் ரொம்ப அழகாக, வாங்க எப்படி இருக்கீங்க, வணக்கம் அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களேன்ற முகபாவனையோடு பேசுவாங்க. நானும் அவங்க வந்த புதுசில் அப்படித்தான், என்னடா இவ்வளோ பில்டப் பண்ணுது இந்த பொண்ணு பேசு, ஹாய் ஊய் சரோஜா தேவி மாதிரி, இல்லைங்க தான் ஓமங்கத்தான், இல்லைங்க கோபால் ஓமங்க கோபால் அப்படிமா அது மாதிரி பேசுகிறாங்களே, இல்லை இவ்வளோ பில்டப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அவங்கள பற்றி விசாரித்த பிறகு தான் அவங்க காது கேளாத வாய் பேச முடியாத குழந்தைகளுக்கு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறதுனால அந்த முகபாவத்தோடு பேசினா தான் அந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்க முடியும். அதனால் அந்த பணியை அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய கோவை நாகநந்தினி ஒரு பக்கம். நான் ஏன் இவ்வளவு நேரம் ஓட்டிக்கிட்டு இருந்தேன்னா கூட்டம் சேரணும்ல, லேகியத்தை விற்று கூட்டத்தை சேர்த்தாச்சு. அதையும் விற்கிறதுக்கு திமுககாரன் தயாராக இருக்கேன். லேகியம் விற்கிற மாதிரியே பேசுவோம் நாங்கள்லாம். ஏன்னா இப்போ மற்ற கட்சிக்காரங்கள்லாம் இப்போ லேகியம் தான் விற்றுக்கிட்டு இருக்குது ஒன்று மேட்ரு இல்லாமல். நாகமலை தோகமலை நடுவருக்கு வீரமலை சுற்றி படர்ந்த மலை சூதாடை வையமலை சித்திமலை சிவன்மலை கொல்லிமலை கொடகுமலை இந்த 10 மலையிலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதை எடுத்து அந்த விதையிலிருந்து சாரெடுத்து உருவாக்கப்பட்ட லேகியம் ஒரு 200 பேர் சுற்றி வந்துட்டேன். அதல்ல விதல்ல சுத்தல்ல பார்த்தாலும் அந்த 4 லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சார் எடுத்து 2ஐயும் மிக்ஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட லேகியம். சில பேர் காலையில் வாளியில் தண்ணி எடுத்துக்கிட்டு பாத்ரூமில் போய் சென்டர் பண்ணி உட்காருவான், முக்குவான் முனகுவான் திக்குவான் திணறுவான் எந்திரிப்பான் உட்காருவான். சவுண்டுகள் தான் வந்துக்கிட்டு இருக்கு, மேட்ரு இறங்க முடியாமல் சிரமப்படுவான். நம்ம லேகியத்தை காலையில் ஒரு உருண்டை, மத்தியானம் ஒரு உருண்டை, ராத்திரி ஒரு உருண்டையை பிடிச்சி ஒரு சம்பு சுடு தண்ணியை உள்ளதல்னா சும்மா நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி அப்படித்து 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 அவங்க சொல்கிறப்பே நமக்கு வர்ற மாதிரியே இருக்கும். ஒரு கருப்பட்டி தண்ணியை கலக்கி பில்டப் பண்ணி விற்றுருவேன். மற்ற கட்சியெலாம் இந்த லேகியம் தான் கலக்கி விற்றுக்கிட்டு இருக்கு.
ஆனால் 50 ஆண்டுகளாக இதேபோல் கொட்டும் மழையில் பேரறிஞர் அண்ணாவால் ராபின்சன் பூங்காவில் தொடங்கப்பட்ட இயக்கம்தான் மக்கள் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகம். ஆலமரம் மாதிரி இத்தனை ஆண்டுகள் எவ்வளவு எதிர்ப்புகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் ஏமாற்றங்களையும் சதிகளையும் முறியடித்து 2021 இந்தியாவே பாராட்டுகின்ற ஆட்சியை எங்கள் தங்க தளபதி அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார் என்றால் இந்த சிறப்பு திமுகவை தவிர வேற எந்த இயக்கத்துக்கும் கிடையாது. அந்த இயக்கத்தை வழிநடத்திய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் வெஞ்சிய புகழுக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு அவரை காட்டுகின்ற வழி, அதற்கு காரணம் கலை இலக்கிய பணியை என்ற அணியை துவக்கி வைத்து உங்கள் பலத்த கரவொலியோடு பேராசிரியர் விஜயகுமார் வருகிறார். வாங்க. நான் வேகமாக இங்கிட்டு போகும் ஊருக்கு கிளம்பிட்டாராக்குன்னு பார்த்தேன். நான் மைக்கு இங்கிட்டு இருக்காக்குன்னு நினச்சேன். ஒன்று தான் வச்சுருக்காங்க. மைக்கு அமைகிறதும் மனைவி அமைகிறதும் இறைவன் கொடுத்த வரம். நல்லா இருக்கு. ஆமாம், நம்ம என்ன பேசுகிறோமோ அதை சத்தமாக்கி கொடுக்கறதும் அதுதான், கரகரன்னு அசிங்கமாக்குறதும் அதுதான். இதுவும் அதுவும் ஏறக்குறை. ஐயோ, நீ இருக்கியா? நான் இல்லைன்னு நினச்சிட்டு பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரம். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பு ஆர் இன்ப போதொளிர் பூந்தாள் இணையும் நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என் இனிய தமிழ் மக்களே. உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். பாவலர்கள் பாலூட்ட பாண்டி பழம்பதியில் காவலர்கள் தாளாட்ட கற்ற மனங்களிலும் தொட்டிலே அன்று துயின்று மிக வளர்ந்து பட்டு போல் நாவசைத்து பால் மழலை சொல்லி வந்த கட்டி தமிழே, கவிதை பெருஞ்சுவைய 8 திக்கும் எழில் வளர்த்த பூமகளே, தொட்டிலே கிடந்த என்னை தொல்காப்பியன் படுத்த கட்டிலே கிடைக்கின்ற கனிமகளே, கனிமணக்க பேசும் எங்கள் அண்ணன் அவையினில நடை பயில வந்திருக்கும் நானும் தன் இளைய மகன் உந்தன் பாதம் தொட்டு தொடங்குகிறேன் தூயவளே தமிழ் தாயே வாழியணி. முத்தமிழறிஞர் நூற்றாண்டு விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடாத்தி கொண்டிருக்கிற மொடக்குறிச்சி பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் ஆற்றல் அரசர் இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே எதிரிசம் என்பதை எட்டிவிடு, எழுதியபடிதான் நடக்கும் எல்லாம் விதிவசம் என்பதை விட்டுவிடு என்று ஒரு இளைஞர் பட்டாளத்தையே பம்பரமாய் சுற்றி பணியாற்றுகிற எங்கள் அருமை சகோதரர் மொடக்குறிச்சியை திமுகவின் கோட்டையாகவே மாற்றி இருக்கிற அண்ணன் சரவணன் அவர்களே, ஈரோட்டு தெற்கு மாவட்ட கழக செயலாளர், ஈரோட்டின் கெத்துசாமி, திமுகவின் சொத்துசாமி எங்கள் அண்ணாச்சி முத்துசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து அமர்ந்திருக்கிற போற்றுதலுக்குரிய ஆற்றல் அரசர் அருமை அண்ணன் எங்கள் அந்தியூர் செல்வராஜன் அவர்களே, சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வரும் சித்திர கைத்தறி சேலையடி எங்கள் தென்னாட்டில் எல்லோரும் கொண்டாடும் வேளையடி, சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வரும் சித்திர கைத்தறி சேலையடி நம் தென்னாட்டில் எல்லோரும் கொண்டாடும் வேளையடி. மானம் காக்கிற தொழில் நெசவு தொழில். அந்த நெசவு தொழிலுடைய சிற்பியாக இருக்கிற எங்கள் அண்ணாச்சி சச்சிதானந்தம் அவர்களே, பெயர் ஒரு பழமொழி இருக்கு, செய்யும் தொழிலை சீர்தூக்கி பார்க்கையில் நெய்யும் தொழிலுக்கு நிகரான தொழில் எதுவும் இல்லை என்று மனிதனின் மானத்தை காப்பாற்றுகின்ற ஆடைகளை நெய்கின்ற நெசவாளர்கள் நிறைந்த பகுதி இந்த மொடக்குறிச்சி. அற்புதமான இந்த பட்டிமன்றம். எங்க அண்ணன் சொன்னாரு கூட்டமே இல்லைன்னு. நடுவர் அவர்களே, எங்க அண்ணன் லியோனி பேசுறாருன்னா கூட்டம் கூடும்ன்றது எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா நகைச்சுவை அப்படி வரும். திரைப்படத்தின் பல்கலைக்கழகம் பண்டிதர்கள் கடத்தி சென்ற பட்டிமன்ற குழந்தையை கண்டுபிடித்து தந்த காவல் நிலையம், திண்டுக்கல் தந்த தமிழ் கரும்பு, அமெரிக்க பல்கலைக்கழகத்தால் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கின்ற நகைச்சுவையின் நயாகரா பட்டிமன்ற வயாகரா எங்கள் அண்ணன் நடுவர் அவர்களே. வேற உதாரணமே கிடைக்கலையா உனக்கு?
நகைச்சுவை நயாகரா, பட்டிமன்ற வயாகரா. ஒரு மேடையில் இப்படித்தான் சொல்லிவிட்டாரு. நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு 15 பேர் வந்துட்டேன். அண்ணே மாத்திரை வச்சுருக்கீங்களாம்ல கொடுங்கண்ணே, ஃபேமிலி லைஃப் ரொம்ப சிக்கலாகி போய் கிடக்குதுண்ணே. ஏற்கனவே மேடையில் லேகியத்தை வேற விற்றுட்டேன்னா, சரி ரெண்டையும் கலந்து அண்ணன் ஏதோ ஒரு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு போல இருக்குன்ட்டு பிறப்பிட்டு வந்துட்டான். விசாரணத்தை இனிமேல் மாற்று விஜயகுமார். நயகரா ஓகே, வயாகராக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு வார்த்தை கண்டுபிடிங்க. பட்டிமன்றத்தின் பிக் பாஸாக இருக்கிற எங்கள் அண்ணன் நடுவர் அவர்களே டெல்லியில சந்திச்சார் எங்க அண்ணன் ஞானமணி அண்ணன். அண்ணன் லியோனி அவர்கள் வர்றாரு அப்படின்னு மேடைக்கு வந்து சால்வை போட்டு அமர்ந்திருக்கிற தேங்காய் வியாபாரத்தை இந்தியா முழுவதும் செய்கிற அண்ணன் ஞானமணி பிள்ளை அவர்களே, பட்டிமன்ற கலா ரசிக பெருமக்களை எங்கே உங்கள் பாதங்களை பாருங்கள், என் வணக்கம் வந்து சேர்ந்திருக்கும். நீதிபதி அவர்களே, கலைஞர் ஐயாவினுடைய இலக்கிய பணி. நீதிபதி அவர்களே, பார்க்க போன சினிமாவை கேட்க வைத்தவர் கலைஞர் ஐயா. பார்க்க போன சினிமாவை கதை வசனம் முத்தமிழறிஞர் கருணாநிதி அப்படின்னு பேர் போட்டவனே இப்படி கை தட்டினாங்களே மக்கள். அதுதாங்க இலக்கியம், இதிகாசம், இடைவிடா பேச்சு, இமைமூடா அரசியல், வசனம், பாடல், பத்திரிகை, தொலைக்காட்சி என 8 துறைகளிலும் எந்த கொம்பனும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தை எட்டி பிடித்த அஷ்டாவதானி, அறிவாலய ஞானி, முத்தமிழ் அறிஞர், தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் ஐயாவுக்கு முடக்குறிச்சி எடுக்கிற 100ஆண்டு விழா. கோவை செம்மொழி மாநாடு மாதிரி இருக்குது. அந்த கரகர பிரியா அந்த காந்த குரல்ல என் உயிரிடும் வேளாட அன்பு உடன்பிறப்பே அப்படிங்கிற வார்த்தைக்கு தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்தாலும் தமிழுக்காக வந்த கூட்டம். இந்த கூட்டம் முத்தமிழறிஞர் ஐயாவுடைய கலை இலக்கிய பணி. பராசக்தியை சொல்லுவேனா, மனோகராவை சொல்லுவேனா, மலைக்கல்லனை சொல்லுவேனா, மருதநாட்டு இளவரசியை சொல்லுவேனா, இருவர் உள்ளத்தை சொல்லுவேனா, அரசலங்குமரியை சொல்லுவேனா, ராஜா ராணியை சொல்லுவேனா, ரங்கூன் ராதாவை சொல்லுவேனா, மந்திரி குமாரியை சொல்லுவேனா, பாலைவன ரோஜாக்களை சொல்லுவேனா, பாடாத தேனீக்களை சொல்லுவேனா, பாச பறவைகளை சொல்லுவேனா, பெண் சிங்கத்தை சொல்லுவேனா, உளியின் ஓசையை சொல்லுவேனா, 94 வயதிலும் ராமானுஜர் காவியம் எழுதிய அந்த கைகளை சொல்லுவேனா. மிஸ்டர் இனியவன் என்னையா டைரக்டர் விசு மாதிரி ஆரம்பிச்சிட்ட. மிஸ்டர் சச்சிதானந்தன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவர் மற்றவங்கள்ட்ட பேசுகிறப்ப இந்த வார்த்தையை போடுவார். திருநெல்வேலியில் ஒரு பாலத்தை திறந்து வைக்க போகிறார் இனியவன். அந்த பாலம் ஈரடுக்கு பாலம். முதல் அடுக்கு பெரிய பாலம், அடுத்த அடுக்கு சின்ன பாலம். அந்த தலைவருடைய மது நுட்பம், நுண்மான் நுழைபுலம், இலக்கிய ஆற்றல், கலை அனுபவம். இந்த பாலம் திருக்குறளை போல இருக்கிறது. 4 சீர் இருக்கிற நீளமான மேற்பாலம், 3 சீர்கள் இருக்கிற அதை விட சிறிய பாலம். இந்த பாலத்திற்கு திருக்குறள் பாலம் என்று பெயர் வைக்கிறேன் சொன்ன தலைவர் இல்லையா நீதிபதி அவர்களே. அத்தாணி மண்டபத்தின் அனிச்ச பூங்காற்று, ஒரு விரல் நீட்டிய அண்ணாவின் தம்பி, 2 வரி குரல் சாறு குடித்த தும்பி, 3 எழுத்து முத்தமிழை பாடுகிற எம் தலைவருக்கு 100ஆண்டு விழா. அந்த கூலிங் கிளாஸ் அணிந்த குறுந்தொகைக்கு 100ஆண்டு விழா. சார், எல்லாரும் மேகம் உட்கார, எல்லோரும் காகம் உட்கார சிலை வைப்பார்கள். உலக பொதுமறையாம் பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிக மொழிபெயர்ப்பை கண்ட திருவள்ளுவர் திருக்குறளுக்காக முக்கடலும் சங்கமிக்கின்ற கன்னியாகுமரியில எல்லோரும் காகம் உட்கார சிலை வைப்பார்கள். தலைவன் மட்டும் தான் மேகம் உட்கார வள்ளுவருக்கு சிலை வைத்தாரே, அதுதான் கலை இலக்கிய பணி. நீதிபதி அவர்களே, 63 நாயன்மார்கள் இருப்பார்கள். திருமுருக கிருபானந்த வாரியார் என்று ஒருவர் இருந்தார். நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தவர் தான் திருமுருக கிருபானந்த வாரியார். அழகா பேசுவார் ஆன்மீகத்தை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆன்மீகத்துக்கு எதிரியான கட்சி இல்லை என்பதை முடக்குறிச்சி மாரியாத்தா திருவிழாவோடு இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஆன்மீகத்துக்கு துணை செய்கிற இயக்கம் திமுக. அந்த ஐயா பேசுவாரு, திருமுருக கிருபானந்த வாரியார் ஐயா, ஒரு ஆட்டுக்குட்டி அடிபட்டு கிடக்குது, அசைவம்னா யாரியா, சைவம்னா யாரியா விளக்கம் சொன்னார். ஒரு ஆட்டுக்குட்டி அடிபட்டு இருக்கிற போது அதை பார்த்துக்கிட்டு ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிற ஆட்டுக்குட்டியை பார்த்துட்டு வாயிலே உமிழ்நீர் சுரந்தால்
அவன் அசைவம், கண்களிலே கண்ணீர் சுரந்தால் அவன் சைவம் என்று விளக்கம் சொன்னார் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள். அந்த கிருபானந்த வாரியார் ஐயாவுக்கு முத்தமிழறிஞர் தலைவர் அவர்கள் 64வது நாயன்மார் என்று அவர் பிறந்த ஊரிலே மணிமண்டபம் கட்டுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்த தலைவன் நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் இல்லையா? நீதிபதி அவர்களே, அவருடைய இலக்கிய அறிவு அழகா பேசுவார். வெண்ணிலவை தோல் உரித்து வேட்டி சட்டை அணிந்த தலைவன், வண்ணத்தமிழ் பாக்களுக்கு வளைகாப்பு செய்த தலைவன், சங்கத்தமிழ் நம் தலைவரை வாழ்த்தி விட்டு செல்லும், கன்னித்தமிழ் நம் தலைவரை காதலித்து செல்லும், இடி விழுந்தாலும் மழை பெய்தாலும் உடன்பிறப்பே என்று முரசொலியிலே கடிதம் எழுதி தண்டவாளத்தில் தலை வைத்து படுக்கிற ஒரு தலைமுறையை தமிழுக்காக இந்தி என்கிற ஆதிக்கம் செலுத்துகிற எந்த மொழி மயில் போல ஆடி வந்தாலும் குயில் போல கூவி வந்தாலும் அனுமதிக்க மாட்டோம். அன்னை தமிழுக்கு ஆபத்து என்றால் ஆவியை தருவதற்கும் அஞ்சிடம் என்று முரசொலியிலே இடைவிடாமல் உடன்பிறப்பே என்று எழுதிய தலைவன் உலக வரலாற்றிலே யார் இருக்கிறார்கள்? அதனால்தான் கலை இலக்கிய பணி. இனியவனவர்களே, அவருடைய அரசியலை பணியை விஞ்சுவதற்கு கூட நம்முடைய தளபதி வந்து விட்டார். 33% இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த தலைவருக்கு விஞ்சு புகழ். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் அல்லவா? உள்ளாட்சி தந்த நல்லாட்சி, வெள்ளை மாளிகையின் வெள்ளை புறா. எங்கள் தளபதி, நான் நம்பர் 1 முதலமைச்சராக இருப்பதிலே கவலை இல்லை, இந்த தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக ஆக்குவேன் என்று சொல்லி இருக்கிற எங்கள் தளபதி உள்ளாட்சியிலே 33% அப்பா கொடுத்தார். 50% மகளிருக்கு இடஒதுக்கீடு தந்து 11 மாநகராட்சியில மேயராக உருவாக்கி இருக்கிறார் பெண்ணினத்தை. அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்ற காலம் மாறிவிட்டது. ஆகவே அரசியல் பணியை விஞ்ச செய்வதற்கு இன்றைக்கு ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தளபதி, அடுத்து உதயநிதி. திருவள்ளிக்கேணியிலே அந்த வெள்ளித்திரை நாயகன் கண்கள் எத்தனை ஏழைகளின் கண்ணீரை துடைக்கிறது தெரியுமா? வெள்ளித்திரை நாயகன் உதயநிதி மக்கள் நாயகன் ஆகிவிட்டான். ஆனந்த கண்ணீரில் அள்ளிக்கேணி மிதக்கிறது என்று நான் ஒரு கவிதையிலே சொன்னேன். அவ்வளவு பணிகள், அரசியல் பணியை விஞ்ச செய்வதற்கு கூட ஆள் வரலாம். ஆனால் என் தலைவன் பேனா என்றைக்கெல்லாம் தலை குனிந்ததோ அன்றைக்கெல்லாம் தமிழ் இனம் தலை நிமிர்ந்ததே. அந்த பேனாவுக்கு நிகர் யாரும் வர முடியாது. நீதிபதி அவர்களே, நெஞ்சுக்கு நீதி, அது ஒண்ணு போதும் வாழ்க்கை வரலாற்றிலே. தலைவா, இப்படி சொல்லி முடிக்கிறேன் நான், காலத்தின் அருமை கருதி. நண்பர்களே, தமிழ் கிடைத்த போதெல்லாம் வள்ளுவர் அதிகாரம் படைத்தார். அதிகாரம் கிடைத்த போதெல்லாம் தமிழை வளர்த்தார். அவர்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா. தலைவா, உன்னை குவளைப்பூ என்பேன், திருக்குவளையில் பிறந்ததால். தலைவா, உன்னை முல்லைப்பூ என்பேன், வயதாகியும் மணப்பதால். தலைவா, உன்னை தாமரைப்பூ என்று மட்டும் சொல்ல மாட்டேன், ஏனென்றால் உன்னை சூரியகாந்தி பூ என்றுதான் சொக்கி மகிழ்வேன். அந்த தலைவனுக்கு 100 விழா எடுக்கிற இந்த மொடக்குறிச்சி, இது சேர்ந்த கூட்டம், இது சேர்த்த கூட்டம் இல்லை. காலத்தின் அருமை கருதி முத்தமிழறிஞரின் இலக்கிய பணியை சிவாஜி மாதிரி ஒரு தலைவன் உருவாக்குனதே நம்முடைய பராசக்தி புகழ் முத்தமிழ் அறிஞர் என்று சொல்லி வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு வாய்ப்பிற்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். விஜயகுமார் என்ன கோபம் பாருங்களேன். அவர் பேசின பேச்சு அங்கே செவுத்துல பட்டு திருப்பி திருப்பி மேடைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. எக்கோ அந்த அளவுக்கு அங்கே முன்னாடி ஒரு செவுரு இருக்கு. திரும்ப என்னடா பேசினவர் அங்கேருந்து வேற பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா அந்த எக்கோ அடிக்கிற அளவுக்கு அருமையான பேச்சு. கலை இலக்கிய பணி இன்னைக்கு எப்படி இருக்கு? நான் கொடுமுடியில் நமது முன்னாள் தமிழ்நாட்டிலே ஒரு கதாநாயகியாக நடித்து 70 ஆண்டுகளுக்கு முன்பே 1 லட்சம் அம்மையாராக நடித்து சம்பளம் வாங்கிய கொடுமுடி கோகிலாம்பாள் என்ற நம்ம KP சுந்தராம்பாள் அவர்களுடைய அந்த வீட்டில் இருக்க புகைப்படத்தை ஒரு தடவை பார்த்தேன். அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. 5 முதல்வர்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ. நடுவில் KP சுந்தராம்பாள் உட்காந்துருக்காங்க. பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், பொன்மனச் செம்மல் MGR, முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா, VN ஜானகி, இவ்வளவு பேரும் தமிழகத்தின் முதல்வராக இருந்த 5 பேர் ஒரே இடத்தில் அமர்ந்து சாப்பிட்ற ஒரு போட்டோ
நம்ம கேபி சுந்தராம்பாள் அம்மா வீட்டில் மட்டும்தான் அந்த ஃபோட்டோ இருக்கு. அந்த கேபி சுந்தராம்பாள் அவர்கள் பூம்புகார் படத்தில் என் தலைவர் எழுதின பாட்டை பாடியிருப்பாங்க. ரொம்ப அற்புதமான பாட்டு, கவுந்தி அடிகளாக நடிச்சு. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம் வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன். வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி. என் தலைவர் எழுதின பாட்டு. வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன், வருமுன் காப்பவன் தான் அறிவாளின்னு எழுதினார். இந்த கூட்டத்தில் நிறைய பேர் தண்ணி போட்டு பழக்கம் உள்ளவங்க இருப்பீங்க. எப்படி பழகினீங்கன்னு யாராவது நெஞ்சில் கையை வச்சு யோசிச்சு பாருங்க. எப்படி இந்த பழக்கம் உங்களுக்கு வந்துச்சு? ஒருத்தர் நம்ம என்ன வீட்டில் அப்பா கூப்பிட்டு, தம்பி தண்ணி அடிக்க உனக்கு பழகி கொடுக்குறேன்டா, இதுக்கு பேர் தான் சரக்கு, இதுக்கு பேர் தான் சைட் டிஷ்ஷு, இதுக்கு பேர் சோடா, இதை எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு தெரியுமா மகனே அப்படி எந்த அப்பனாவது பாடம் நடத்தினானா? இல்லை பள்ளிக்கூடத்தில் காலேஜில் வாத்தியாரை நடத்தினாங்களா? எப்படா பழகனா? ஒரு 5 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், பழக்கம் இல்லாத ஒருத்தன் உட்காந்துருப்பேன், அவனை பேசாமல் விட மாட்டாங்க. மாப்பிள்ள வேணாண்டா, எனக்கு பழக்கம் இல்லை, சும்மா கொஞ்சம் வேணாண்டா, சேராதுரா, ஃபாரின்ரா, ஒன்றும் செய்யாதரா, அமெரிக்காவில் மூட்டை பூச்சி மருந்து வாங்கி குடித்தாலும் சாகத்தான் போகிற, ஃபாரின்னாக்க ஒன்றும் செய்யாதாது, ஏற்றி விட்றேன். ஃபாரின் மாப்பிள்ள கொஞ்சம் வேணாண்டான்னா கேளுங்கடா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே கொஞ்சோண்ட ஊற்றி வாய்க்குள்ளே ஊற்றி விட்டாங்க அவனுக்கு. வேணாண்டா வாமிட்டு வருது. அதுக்கு நான் சொல்கிறேன், வாமிட்டு வந்துருச்சுல்ல உனக்கு ஒத்துக்கிருச்சுன்னு அர்த்தம். எனக்கு இதே மாதிரி தான் வாந்தி வந்துச்சு. இப்போ பாரு வருதான்னு பாரு அப்படின்ட்டு எடுத்து அடித்து காட்டுறேன். ஒரு 15 வருஷம் கழித்து சொல்லி கொடுத்தான் பார்த்தியா, அவன் திமுக இளைஞரணியில் சேர்ந்து திருந்திட்டான். இந்த ட்ரைனிங் எடுத்த நாய் சாக்கடையில் படுத்து கிடக்குது 15 வருஷம் கழிச்சு. வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன், வருமுன் காப்பவன் தான் அறிவாளின்னு இளைஞர்களுக்கு அன்னைக்கு என் தலைவர் டாக்டர் கலைஞர் எழுதின பாட்டு. அதை இன்னைக்கு எங்க தங்க தளபதி எப்படி கடைபிடிச்சார் தெரியுமா? கொரோனா வந்த சமயத்தில், இதற்கு முன்னால் ஆட்சியில் இருந்த அதிமுகவில் சட்டமன்றத்தில் எந்திரிச்சு கேட்கிறாரு எங்க தலைவர், கொரோனா என்ற நோய் சைனாலிருந்து பரவுது, தமிழ்நாட்டில் நடவடிக்கை எடுங்க. இல்லை அது வயசானவங்களுக்கு தான் வரும், அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பேர் செத்து போனோம் தமிழ்நாட்டில். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆக்சிஜன் இல்லாத மருத்துவமனையே இல்லை என்ற தற்காப்பு நடவடிக்கையை எடுத்து கோயமுத்தூரில் கொரோனா வார்டுக்கு அந்த பாதுகாப்பு ஆடையுடன் நோயாளிகளை நேருக்கு நேர் சந்தித்து அந்த களத்திலே அந்த நோயாளிகளுக்குரிய முன்னேற்பாடுகளை செய்து இன்னைக்கு அந்த கொரோனாவை தமிழ்நாட்டிலிருந்து முற்றிலும் விரட்டி வருமுன் காத்த தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதியார். அப்படிப்பட்ட கலை இலக்கிய பணி அப்படின்னு அழகா பேசினார். இது பதில் சொல்லணும். அரசியல் பணி என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க உங்கள் பலத்த கரவொலியோடு அருமை சகோதரி கோவை திருமதி நாகநந்தினி வருகிறார். வாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தமிழ் மொழி என்று சொன்னால் உமிழ்நீரும் தித்திக்கும் அத்தகைய தமிழன்னையை வணங்கி ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் நடுவர் பெருந்தகைக்கும் உடன்பிறப்புகள் அத்துணை பேருக்கும் முதற்கண் முத்தாய்ப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த என என் சிந்தையுள் எழுந்தருளி இருக்கும் பெரியவர், ஒப்பு உயர்வற்ற உயர்ந்த குணங்களை ஒரு சேர பெற்ற அரியவர், என்றும் தமிழக மக்களின் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரியவர், வைய தமிழருக்கெல்லாம் வாய்த்த ஒரே தலைவர், 50 வருட காலமாக ஒரு இயக்கத்தை கட்டி காமித்து
முடிசூடா மன்னனாக இருந்து தோல்வி என்பது அகராதிலே கிடையாது. தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக 5 முறை முதல்வர், 50 ஆண்டு கால கட்சி தலைமை, 80 ஆண்டு கால பொதுவாழ்வு, 94 ஆண்டு கால உழைப்பு 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 என்று ஒரு தலைவர் வாழ்ந்தார் என்று சொன்னால் இந்திய அரசியல் வரலாற்றிலே சாணக்கியராக திகழ்ந்த நமது தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய 100வது பிறந்த நாள் விழா சொல்லும் போதே ஆர்ப்பரிக்கணுங்க. இங்க சாதாரண இல்ல. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தாரு பாருங்க, 21 வயசு ஒரு இளைஞர். அவரு திருமணமாயி 5 மாசம் தாங்க ஆச்சு. அவரை கைது செய்யணும்னு ஒரு இது வருது. அவர் மதுரையில ஒரு நாடகத்துல சங்கே முழங்குன்ற பிரச்சார நாடகத்தில் நடந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரங்க் கால் போட்டு சொல்றாங்க, சீக்கிரம் கிளம்பி வா, நாளைக்கு உன்னை கைது செஞ்சிருவாங்க. அந்த இளைஞர் வராரு, எந்த பதப்பட்டும் இல்ல, பெட்டி எடுத்து வச்சு துணியெல்லாம் அடுக்கி அப்படியே வச்சிட்டு இருக்காங்க. தாய் தாளாத அழுகை, அவங்களுடைய மழகி தாங்காத துயரத்துல இருக்காங்க. அதெல்லாம் ஒன்னும் பொருள்படுத்தாம அமைதியா அந்த இளைஞன் சொன்னார், நான் நீண்ட நாள் பிரச்சாரத்துக்கு போகிறதாக நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். உடனே அந்த இளைஞன் என்ன பண்ணாரு, அவருடைய தந்தையின் கால் அப்படி விழுங்குறாரு. தந்தை சொல்றாரு, யாரும் கவலைப்படாதீங்க, இது அவனுக்கான ஒரு கோல்டன் டைம், பொன்னான நேரம்னு சொல்றாங்க. அன்னைக்கு கீழே விழுந்தவர் தான் திரும்பி எந்திரிச்சு நிற்கும் போது இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தையே தீட்டக்கூடிய, இன்னைக்கு நிர்ணயம் செய்யக்கூடிய ஆக சிறந்த முதல்வராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து நின்னாருன்னா இங்க இதோட முடியலைங்க. இதையும் தாண்டி இன்னும் தமிழ்நாட்டுக்கும் தமிழின மக்களுக்கும் ஏதாவது பிரச்சனைனா தட்டி கேட்க நான் வந்து நிக்கிறேன். சாதாரணமா இல்ல, பெரியாரின் பேரனாக, மன்னனாக, மாமன்னனாக அப்படின்னு சொல்லி இன்னும் அடுத்த 50 ஆண்டுக்கும் இந்த திராவிட மண்ணில கருப்பு சிவப்பு கொடியை பறக்க விடுறதுக்காக எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு கிளம்பி இருக்காருன்னு சொன்னா இது திராவிட மாடல் ஆச்சுங்க சார். இங்க என்னங்க இன்னைக்கு நம்ம சொல்றோம் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சி அடையுதுன்னு, ஆனா எல்லா அறிக்கையும் சொல்லுது இந்தியா எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சாலும் அதுல இருந்து தமிழ்நாடு 50 மடங்கு உயர்ந்து நிக்குது அப்படின்னு சொல்லி. இங்க யாராச்சும் யோசிச்சு பார்த்திருக்கோமா இந்த முன்னேற்றம் எப்படி வந்துச்சு? திடீர்னு ஒரே நாள்ல நடந்துருச்சா? சார் நம்மளுடைய வரலாறு என்ன தெரியுமா? நம்மளுக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தாங்க? யாரும் படிக்க கூடாது, இந்த கூட்டம் படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. மலை கூடி பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது கிடையாது. அப்படி ஒதுங்கவும் கூடாதுன்னு சொன்னவங்க மத்தியில அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் உதயமானார். கிட்டத்தட்ட 96ல இருந்து 2001க்குள்ள 7000 பள்ளிக்கூடங்களை உருவாக்கி கல்வி சாலைகளை கல்வி சோலைகளாக மாற்றி. எப்படி தெரியுங்களா? 3 கிலோமீட்டருக்கு தொடக்கப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு நடுநிலை பள்ளி, 8 கிலோமீட்டருக்கு மேல்நிலை பள்ளி, 10 கிலோமீட்டருக்கு உயர்நிலை பள்ளி. இதுக்கிடையில பெண்கள் அதிகமாக இருந்தார்கள்னு சொன்னா அவங்களுடைய கல்வியை உயர்த்த மகளிர் உயர்நிலை பள்ளியை உருவாக்கி யாரெல்லாம் உன்னை படிக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி கிலோமீட்டருக்கு பள்ளிக்கூடத்தை உருவாக்கி போய் படிங்கன்னு நம்ம மக்களை எல்லாம் அனுப்பிச்சு வச்சவரு. சாதாரணமா இல்ல, படிக்கணும்னா புக்கு, யூனிஃபார்ம், மதிய உணவு, ஸ்காலர்ஷிப், சைக்கிள், பஸ் பாஸ் எல்லாத்தையும் இலவசமா கொடுத்து அடிப்படை கல்வி மட்டும் பத்தாது, ஒரு குழந்தை முன்னேறணும்னா அதற்கு உயர்கல்வி முக்கியம்னு சொல்லி முதல் பட்டதாரிங்கிற திட்டத்தை கொடுத்து ஒரு சமுதாயத்தினுடைய இன்னைக்கு தலைமுறையை உயர்த்தி நிற்கக்கூடிய உன்னத தலைவர் தான் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயான்னு சொன்னா. சார் கல்வி கொடுத்து இன்னைக்கு நம்ம எல்லாம் கண் திறந்து நிக்கிறோமே, அதுக்கு காரணம் இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்றோம், கெத்தா சொல்றோம்ல. எல்லா இளைஞர்களுக்கும் ஒன்று சொல்றேன், இன்னைக்கெல்லாம் நீங்க சொல்றீங்க நான் டைட்டில் பார்க்ல வேலை செய்யறேன், நான் ஐடி துறை படிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் படிச்சிருக்கேன். யார் சார் உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் படிப்பை கொண்டு வந்தது? இந்த உலகம் கணினிமயமாயிட்டு இருக்கு, வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. தொழில்நுட்பத்தோட தமிழக குழந்தைங்களுக்கு இந்த கணினி அறிவு கிடைச்சா மட்டும்தான் அவங்களும் வளர முடியும்னு சொல்லி 1998ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லக்கூடிய கணினி அறிவியல் பாடத்தை அறிமுகப்படுத்தி அது எல்லாவற்றுக்கும் மேலாக படிப்பு மட்டும் கிடையாது, அதுக்கான வேலையை உற்பத்தி செய்யணுன்றதுக்காக தமிழ்நாடு தொழில்நுட்ப பூங்காக்களை உருவாக்கி ஏசியாவிலேயே பெரிய பெரிய இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்றோமே டைடல் பார்க் அப்படின்னு சொல்லி அந்த டைடல் பார்க்கு வர்றதுக்கு துணையாக நின்னவர் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயான்னு சொன்னா இதை ஞாபகம் வச்சுக்கணுங்க. எல்லா இளைஞர்களும் இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இதுல இருந்து இந்த அரசியல் பணியிலிருந்து தொடர்ந்து வந்ததுதான். கலைஞர் ஐயா கூட நம்மளுடைய குழந்தைங்களை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு தான் கொண்டு போய் விட்டார்.
அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களோட பெற்றோர்கள்லாம் போய் கேட்டாங்க, ஏங்கய்யா எங்க குழந்தைங்கள்லாம் இந்த IIT IIM மாதிரி பள்ளியில படிக்க முடியாதான்னு நம்ம முதல்வர் தளபதியார் கிட்ட. உடனே அவர் யோசிச்சார், இல்லம் தேடி கல்வி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் முதல்வர்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட அரசு பள்ளியில படிக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்களுக்கும் யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாம் தேர்வு எழுதி 2022ல 75 குழந்தைங்க மட்டும்தான் IITல போய் சேர்ந்தாங்க. இன்னைக்கு அந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று 2023ல கிட்டத்தட்ட அரசு பள்ளியை சார்ந்த 225 குழந்தைங்க இன்னைக்கு IITலயும் IIMலயும் இன்னைக்கு தமிழகத்தை சேர்ந்த குழந்தைகள் படிக்கிறாங்கன்னு சொன்னா அதற்கு காரணம் எங்களுடைய திராவிட மாடல் ஆச்சுங்க. ஐயா, நீங்க பாடநூல் கழக தலைவர் தானே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கேள்வி கேட்க கூடாது, இருந்தாலும் ஒரு சந்தேகம் தான். அன்னைக்கெல்லாம் இலக்கிய போட்டி வைப்பாங்க இல்லையா நம்ம ஸ்கூல்ல எல்லாம், அதெல்லாம் வின் பண்ண என்னையா கொடுப்பாங்க? வின் பண்ணா இது கப்பு கொடுப்பாங்க, மெடல் கொடுப்பாங்க, பரிசு கொடுப்பாங்க. அதுதானே கொடுப்பாங்க. எனக்கெல்லாம் தெரிஞ்சு வெறும் டிஃபன் பாக்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்க சாதனையை பாருங்க. அரசு பள்ளி குழந்தைங்களுக்கு இலக்கிய போட்டியை நடத்தி மாநில அளவுல எந்த குழந்தைங்க தேர்வாயிருக்காங்களோ அவங்களெல்லாம் எங்க தெரியுமாயா கூட்டிட்டு போயிருக்காங்க? சிங்கப்பூர், மலேசியா. கிராமம் தாண்ட முடியாத குழந்தைங்களை சிங்கப்பூர் கூட்டிட்டு போய் அங்கிருந்து ஒரு பேட்டி கொடுக்குது ஒரு பொண்ணு. நாங்கெல்லாம் எங்க ஊர் முருகன் கோயிலுக்கே போனதில்ல, மலேசியா முருகனை பார்த்தோம், ட்வின் டவரை பார்த்தோம், யுனிவர்சிட்டி பார்த்தோம், விவேகானந்தா ஸ்கூலுக்கு எல்லாம் போனோம்னு சொல்லிச்சுன்னா அதுல இன்னொரு குழந்தை சொல்லுது, எங்க அம்மா அப்பாக்கு வீடியோ கால் போட்டு மலேசியா முருகனை நான் காமிச்சேங்கய்யா எங்க தளபதியார்னாலன்னு சொல்லுதுன்னா இது இல்லைங்க ஒரு திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை. ஐயா ஒன்றும் இல்லை, தீபா சிம்ஹான்ற ஒரு ஆராய்ச்சியாளர், அவங்க மருத்துவத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணுன்றதுக்காக இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொண்டாங்க. இங்க இருக்க நிறைய மாநிலத்துல ஆரம்ப சுகாதார மையம் மூடப்பட்டு இருந்துச்சு. தமிழகத்துக்கு வந்தாங்க. வந்த நேரத்துல ஆரம்ப சுகாதார மையம் எல்லாம் ரொம்ப துடிப்போடையும் சுறுசுறுப்போடையும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னா அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். அந்த அம்மா கேட்டுச்சு, ஓ இதெல்லாம் என்ன காசு கொடுத்து உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு. அங்கிருந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க, இல்லைங்க இது எங்களுடைய முதல்வர் கொடுத்தாரு அப்படின்னு. அந்த அம்மா ஆச்சரியப்பட்டு அந்த பதிவுல போடுறாங்க, பொது மருத்துவ துறையில் நம்பர் 1 மாநிலம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு. அந்த ஆய்வு நடத்தப்பட்ட ஆண்டு 2006. அப்பொழுது தமிழக முதல்வராக இருந்தவர் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா என்று சொன்னால் ஆக சிறந்த மருத்துவ சேவைங்க. அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? மக்களை தேடி மருத்துவம் நம்ம தளபதியார் சொன்னாரு. ஐயா எல்லாத்த விட இன்னைக்கு மருத்துவத்துல ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு பாருங்க. இங்க உடல் உறுப்பு தானம் பண்ணி யாரு மூளை சாவு செஞ்சு இறந்து போறாங்களோ அவங்களுக்கு அரசு மரியாதைன்னு சொன்னாங்க. ஏதோ சொல்றாங்கன்னு நினைச்சேன். போன மாசம் Facebookல போட்டிருக்காங்க, ஒரு ஆட்டோக்காரர் தன்னுடைய உடல் உறுப்பு தானம் பண்ணிட்டு அவர் இறந்துறாரு. அந்த ஆட்டோக்காரர் நல்லடக்கம் செய்ய அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர், தாசில்தார், டெபுட்டி தாசில்தார் வந்து அரசு மரியாதையோட ஒரு ஆட்டோக்காரருக்கு நல்லடக்கம் செஞ்ச ஒரு மாநிலம் சொன்னா சாதாரண ஊரா? 15 மாசம் 230 கோடி செலவு, 3 பிரம்மாண்ட கட்டிடம், 23 மருத்துவ துணை, 10,000 படுக்கை வசதி கொண்டு கிட்டியில இன்னைக்கு மாபெரும் ஒரு மருத்துவமனையை கட்டி காமிச்சிருக்காருன்னு சொன்னா அவர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற ஆக சிறந்த எங்களுடைய முதல்வருங்க. இப்படி இருக்கணுங்க திராவிட மாடல் ஆட்சிங்கிறது. இதுதானே அரசியல் பணி. ஐயா பெண்கள் எங்களை எல்லாம் யாரும் மதிக்கல. சரி, இன்னைக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு வீர நடை போட்டுட்டு இருக்கோம். சொத்துரிமை கொடுத்தாங்க. இன்னைக்கு உரிமை தொகை 1000 ரூபாய். இது எல்லாத்துக்கும் மேல கல்வி, அரசியல் 33 ஐயா கொடுத்தாரு. 50% எங்க தளபதியார் கொடுத்திருக்காரு. ஐயா நான் வந்து கோவை மாவட்டத்துல காரமடைன்ற ஒரு கிராமத்திலிருந்து வரேன். எங்க ஊர்ல இந்த கீரவி கிராம, பூக்கட்டு கிராமலாம் அந்த கிராம பஸ்ல தான் போயிட்டு வருவாங்க. அப்போ ஒரு வியப்பான ஒரு விஷயம், முன்னெல்லாம் கீரவி கிராம பஸ்ல ஏறிச்சுன்னா கண்டக்டர் இறங்குன்னு சொல்லிடுவாரு. இந்த ஒரு பாட்டி வந்து ஏறுது. அப்படி வந்து ஏறும்போது பஸ் கிளம்புறக்காச்சு. அந்த அம்மா வந்து பஸ் இப்படி தட்டி, ஏயா பஸ் நிறுத்து, இது எங்க ஐயா ஸ்டாலின் பஸ் தானே, எப்ப தம்பி வா ஒரு கூடை புடி ஏத்தி மேல வை அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கெத்தா உட்காந்து கண்டக்டர்னால கேட்க முடியும் எங்க போய் இறங்குறேன்னு. ஐயா விடியலே கிடைக்காம இருந்த எங்களுக்கு விடியல் பயணம்ங்கிற திட்டத்தை கொடுத்து இன்னைக்கு கண்டக்டர் டிரைவர்ன்ற 2 பாடி கார்டோட தமிழக பெண்கள் இன்னைக்கு சுதந்திரமா உலா வந்துட்டு இருக்கோம்னு சொன்னா ஆக சிறந்த ஆட்சிங்க திராவிட மாடல் ஆட்சிங்கிறது. எங்க இன்னைக்கு எல்லாரும் சொன்னாங்க, இந்துக்கள் உங்களோட கட்சியில இருக்காங்களான்னு கேக்குறீங்களே, எப்படிப்பட்ட ஆட்சி தெரியுமா?
ஓடாம இருந்த திருவாரூர் தேரை ஓட வைத்தவர் ஐயா கலைஞர். கிட்டத்தட்ட 108 ஆலயங்களுக்கு குடமுழுக்கு செய்தவர் ஐயா கலைஞர். 237 கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்தாரு. அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம தளபதியார் கிட்டத்தட்ட 2 வருஷத்துல 1000 கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தியாச்சு. கிட்டத்தட்ட 4,78,242 நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு. 18,000 கோடி செலவுல 31 கோயில்களுக்கு தேருக்கு அனுமதி கொடுத்தாச்சு. ராமேஸ்வரத்துல பக்தர்கள் வந்து தங்கணுன்றதுக்காக 50 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இங்க திருவண்ணாமலை இப்பதான் தீபம் முடிஞ்சது. அங்க கிரிவல பாதையில கிட்டத்தட்ட அருணகிரிநாதனுடைய கோவில் இருக்கு. அந்த கோயிலுக்கு மணிமண்டபம் கட்டணும்னு நிறைய நாட்கள் கூட இல்ல, நீண்ட வருடமான கோரிக்கையா இருந்துச்சு. நம்ம தளபதியார் ஆட்சிக்கு வந்தோடனே மக்கள் அத்தனை பேரும் அதை போய் சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்துல தளபதியார் அதை கையில் எடுத்துட்டு இன்னைக்கு அருணகிரிநாதர் கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா அது நம்ம திராவிட மாடல் ஆட்சி தாங்க. எங்க மதத்தில் புரட்சி செய்த மகானாம் ராமானுஜனை பெருமைப்படுத்தியவர் நமது ஐயா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்னு சொன்னா, உயிர்களிடத்துல அன்பு காட்டணும்னு சொன்ன வள்ளலார் அவர்களுக்கு இன்னைக்கு சமுதாய கூடம் ஒன்று அமைக்கணும்னு சொல்லி 100 கோடி ரூபாய் இன்னைக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்குன்னு சொன்னா இதுதாங்க திராவிட மாடல் ஆட்சி. நிறைவா இப்படி சொல்றேன், எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? பகுத்தறிவு பாதையிலையும் நடப்போம், மக்களிடம் கடவுள் உணர்வு இருந்தா அதையும் மதிப்போம். ஐயா, எங்களுக்கு பெரியாரும் வேணும், பெருமாளும் வேணும். நிறைய பேர் என்ன பார்த்து கேட்பாங்க, குங்குமம் சந்தனெல்லாம் வச்சுட்டு திராவிட மேடை ஏரியெல்லாம் நீ பேசுறேன்னு. நாங்க ஆத்திகத்துக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் தான் எதிரியோ தவிர ஆன்மீகத்தை மதிக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் தான் காவலர்கள் என்று சொல்லி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரையாவினுடைய அரசியல் பணிதான் திராவிட மாடல் ஆட்சிக்கு சான்றாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டிடம் அமர்கிறேன். வாழ்க வளமுடன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் அரசியல் பணிதான் இன்றைய திராவிட மாடல் ஆட்சிக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறதுன்னார். பெரும்பாலும் ஆண்களுடைய குரல்லாம் பார்த்தீங்கன்னா என் குரல் மாதிரி இருக்கும், போடு அப்படி இருக்கான ஆம்பளை குரல். பெண்களுக்கு குரல் மென்மையாக இருக்கும், வாங்க சொல்லுங்க அப்படி இருக்கான. என்ன காரணம் இப்படி குரல் மாறி இருக்கிறதுக்கு? பெண்களுடைய குரல் மென்மையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, குழந்தைகளோட மற்றவர்களோட அவங்க வந்து இனிமையாக பேசணும். அவங்களுடைய குரல் இங்கேருந்து கூப்பிட்டாக்க ஒரு 10 பேர் கூட ரொம்ப அழகாக போய் காதில் தெளிவாக கேட்கும். அதனால தான் இன்றைக்கும் பொது அறிவிப்புகள் பூரா பெண் குரலில் தான் இருக்கு. ஃபோனில் உங்களுக்கு மற்ற அறிவிப்புகள்லாம் கொடுக்கறது யார்? ஒரு ஃபோன் ராங் நம்பர் போடுறோம், நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்சமயம் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். ஆம்பளை குரலையா கேட்குது? ஒரு அம்மா தான் பேசுது. ட்ரெயினில் அறிவிப்பு கொடுக்குறதெல்லாம் யார்? பொம்பளையை தான். 11:30 மணிக்கு கோவையிலிருந்து சென்னை புறப்பட்டு செல்லும் சேரன் எக்ஸ்பிரஸ் இன்னும் சற்று நேரத்தில் ஈரோடு சந்திப்பிற்கு வந்து சேரும். பெண்கள் தான். எல்லா அறிவிப்புகளும் பெண்கள் குரலில் ஏன் வச்சுருக்காங்கன்னா அதுதான் தெளிவான குரல். ஆம்பளைய குரலில் அறிவிப்பு கொடுத்தோம்னா பாதி விளங்கும் பாதி விளங்காமல் இருக்கும். அதனால தான் பொது அறிவிப்புகளை பெண்களுடைய குரலில் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சில பேருக்கு குரல் மாறி இருக்கு. எங்கள் ஊரில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார், நல்ல முரட்டு மீசை கண்ணங்கரேன்னு இவ்வளோ பெருசு இருப்பார். குரல் பார்த்தீங்கன்னா, வாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தீங்களா, உட்காருங்க சார், அருமையான இன்ஸ்பெக்டராக இருக்கீங்க சார், 2 பேரும் திருட போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றேன். அந்த குரலை கேட்டாலே பயப்பட மாட்டேங்கிறேன். இன்ஸ்பெக்டர்னா எப்படி இருக்கணும்னா, வேற வண்டியில் ஆளும் மோரையா அப்படி இருக்கணும். சில பேருக்கு மாறி இருக்கேன் குரல். நான் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனேன், ஒரு அம்மா எனக்கு வணக்கம் சொல்லிச்சு, வாங்க தம்பி அப்படின்னு. என்னடா அது குரலே எப்படி இருக்கு, இந்த அம்மா எப்படி சோறாக்கி போடேன், பயமாக இருக்கு, சாப்பிடுங்க அப்படின்னு. நான் பின்னாடி வேற யாரோ பேசுகிறாங்கன்னு பார்த்தா அந்த அம்மா குரலே அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆணாவும் இல்லாமல் பெண்ணாவும் இல்லாமல் இருக்கக்கூடிய சில அந்த திரு நங்கைகள், அவங்களுக்கு என்னென்ன பேர் வச்சுருந்தாங்க தெரியுமா? அலி, அஜக்கு, என்னென்னமோ பேர்லாம் வச்சு சினிமாவில் கிண்டலும் கேலியும் பண்ணுவாங்க. ஒருதலை ராகம்ங்கிற படத்தில் ஒரு 5-6 பேர் கும்மி அடிச்சுட்டு பாடுவாங்க.
பொழுதோட கோழி கூற வேலை ராஜாதி ராஜன் வாராண்டி முன்ன அம்மாடு அட நம்மாடு அப்படின்னு துண்டை போட்டுட்டு ரோட்டில் அவங்கள பிச்சை எடுக்கிற மாதிரிலாம் காமிச்சு ஆண்களை அவர்களை அசிங்கமாக அழைப்பது போன்ற சித்திரங்களை எல்லாம் வரைந்து அவர்களை கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருந்த காலத்தில் எங்கள் தலைவர் தான் அவர்களுக்கு திருநங்கை என்று பெயர் வைத்து அப்படி ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு நல வாரியம் அமைத்து அவர்கள் குடியிருப்பதற்கு வீடு கொடுத்து இன்று பெண்களுக்கு சமமாக விடியல் பயணத்திற்கு அவர்களுக்கும் இலவச பயணத்தை தந்து அவர்களை சமுதாயத்தில் தலை நிமிர வைத்த ஒரு ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. அதற்கு என் தலைவர் வச்ச பேர் தான் காரணம், திருநங்கை என்ற பெயர். ஆம்பளையிலே ஒரு சமுதாயத்தில் இல்லாமல் வெறும் பொம்பளையில இருந்தா எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. மொடக்குறிச்சியில் ஆம்பளையிலே இல்லை, சரவணன் சிரிக்கிறாரு, அப்படி இல்லாமல் இருந்தால் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆம்பளையில இல்லை, பூரம் பொம்பளைன்னா எல்லாம் புறணி பேசி அங்கங்கன்னு சண்டை சாடியாகி எல்லாம் குடுமிப்பிடி சண்டையாகி பெரிய ரகலை நடந்துட்டு இருக்கேன். வெறும் ஆம்பளையெல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, யோசனை பண்ணி பாருங்க. பொம்பளையில இல்லை மொடக்குறிச்சியில் ஒரு மாதத்துக்கு பூரா ஆம்பளை. என்ன ஆக பைத்தியம் பிடிச்சிடும் அம்புட்டு போயிலுங்க. என்ன பிள்ள அப்புறம் சொல்லு என்னத்தை சொல்ல அப்படிமா. 3வது நாள் 4வது நாள் பார்த்தீங்கன்னா சட்டையை கழிச்சிட்டு உட்காந்துருப்பேன். தலைவர்கிட்ட கேட்குறாங்க இந்த கேள்வியை, ஆண்கள் இல்லாத சமுதாயம் எப்படி இருக்கும்? அதுக்கு அவர் சொல்கிற பதில், அஸ்திவாரம் இல்லாத கட்டிடம் போல் இருக்கும் அப்படின்றார். அழகான கட்டிடம் பெண்ணு, அதுக்கு அஸ்திவாரமாக ஆண் இருக்கான்னு. பெண்கள் இல்லாத உலகம் எப்படி தலைவராக இருக்குன்னு கேட்குறான் பத்திரிகைக்காரன். கண்கள் இல்லாத முகத்தை போல் இருக்கும்னார். இந்த உதாரணம்லாம் என் தலைவரை தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அப்படி அவருடைய திட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, பெண்களுக்கான திட்டம். பெண்கள்லாம் குனிஞ்சதலை நிமிரக்கூடாது, அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். குனிஞ்சதலை நிமிராமல் இந்த மொடக்குறிச்சி ரோட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை குனிஞ்சதலை நிமிராமல் நடந்து போச்சுன்னா லாரியில் அடிபடிச்சு ஆக வேண்டியதுதான். ஆனால் ஒரு காலத்தில் பெண்கள் குனிஞ்ச தலை நிமிரக்கூடாது, படி தாண்டக்கூடாது, சத்தமாக பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, அடக்க ஒடுக்கமாக வேற இருக்கணும். ஒருத்தனுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க, நல்ல அடக்கமான பொண்ணாக பாருங்கன்னு இருக்கான். அந்த பிள்ளை அப்படியே வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் அடக்கமான பொண்ணாக பாருங்க. இன்னும் அடக்கமான பொண்ணாக பாருன்னா அவனை வண்டியில் ஏற்றி கூப்பிட்டு போய் சுடுகாட்டில் கொண்டு போய், நேற்று அடக்கமான பொண்ணுங்க தான் இருக்கு, அதை எழுப்பி தானே தாலி கட்டுறா. ஏன்டா அடக்கமாக இருக்கணும்னா என்னடா ஒரு அளவு வேணாமாடா? எது சொன்னாலும் கேட்டுட்டு தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டே ஆமாங்க ஆமாங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் அந்த பொண்ணு கூட நம்மளால் வாழ முடியுமா? இப்படி ஒரு மனைவி இருந்தால் நீங்கள் நிம்மதியாக குடும்பம் நடத்துவீங்களா? வாடி வர்றேங்க, போடி போகிறேங்க, உட்காரு உட்காடுறேங்க, சோறாக்கடி ஆக்குறேங்க, தூங்கடி தூங்குறேங்க, சோறு ஆக்குனது எங்கடி வச்சுருக்கேங்க, சோத்தை போடுறேங்க, அப்படியே அதில் மூட்டைப்பூச்சி மருந்தை ஊத்துறேங்க, அப்படியே எனக்கு எடுத்து வைடி வைக்கிறேங்க, சாப்பிட போகிறேன்டி சாப்பிடுங்க, செத்துருவண்டி சாகுங்க அப்படின்னா இதுக்கு பேர் பொம்பளையா? சொல்கிறதுக்கெல்லாம் சரின்னா. இப்படித்தான் ஒரு பெண் இருக்க வேண்டும் என்று நினைத்த சமுதாயத்திற்கு மத்தியில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வாங்கி கொடுத்தது திமுகவினுடைய தாய் கட்சியான நீதி கட்சி. அதே மாதிரி பெண்களுக்கு படிக்கும் உரிமையை பெற்றுக் கொடுத்தது நீதி கட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரியில் ஆண்கள் 60 பேர் இருந்தா 80 பேர் பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சியில் அரசு பள்ளியில் படிக்கின்ற பெண்களுக்கு கல்லூரியில் சேரும்போது மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இந்த திட்டம் தான் ஆட்சிக்கு வழிகாட்டியதுன்னு சொன்னாங்க. அதற்கு பதில் சொல்லணும். கோவைக்கு பதில் சொல்ல இன்னொரு கோவை தனபால் உங்கள் பலத்த கரவையோடு மேடைக்கு கலைஞர் அவர்களின் கலை இலக்கிய பணியே என்ற அணிக்கு அணி சேர்க்க வருகிறார். நடுவர் அவர்களே, உண்மையிலேயே கலைஞருடைய அரசியல் பணியை அடுக்கடுக்காக அடுக்கி தன்னுடைய உயர்த்த குரலாலே பெண் சிங்கமாய் முழங்கி இருக்கின்ற நாகநந்தினிக்கு பிறகு என்னால் பேச முடியுமா என்று யோசித்து கொண்டிருந்தேன். உண்மையாலே மொடக்குறிச்சி
ரசிகர் பெருமக்கள் முன்னால நான் மன்னிப்பு கேட்டு அடுத்த முறை பொது தலைப்பு ஏதாவது இருந்தால் நல்லபடியாக பேசுகிறேன், இந்த முறை நான் வித்ட்ரா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இத்தோடு என்னோட உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் என்னைய விட வெக்கம் கட்ட பேச்சாலும் தமிழ்நாட்டில் எவனும் இருக்க மாட்டான். நான் உண்மையிலே முடிக்க போகிறாராக்கேன். அடுத்து இனியும் நான் கூப்பிடலாம்னு ஐடியா பண்ணிட்டேன். நான் முடிக்கிற மாதிரியே வந்துட்டார் பாரியா. இமயத்திலே கொடியை நாட்டினான் சேரமன்னன். இமயத்திலே கொடியை நாட்டினான் சேரமன்னன். தமிழகத்திலே முதல் அணையை கட்டினான் சோழ மன்னன். மதுரையிலே தமிழ்ச் சங்கம் அமைத்து தமிழ் பரப்பினான் பாண்டிய மன்னன். மூவேந்தர்களும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தை எட்டி பிடித்த எங்கள் முத்துவேளர் பெற்றெடுத்த கழகத்தின் வெற்றி வேளர் தலைவர் கலைஞர் அவர்களை வணங்கி மகிழ்ந்து எனது உரையை பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் அவர்களே, உங்களையும் நான் வணங்கி மகிழ்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, மேடை அண்ணனுக்கு பின்னால் அமர்ந்திருக்கின்ற அவருடைய இல்லறப் பணியிலும் இலக்கிய பணியிலும் பணியாற்றி வருகின்ற பெருமதிப்பிற்குரிய திருமதி அமுதா லியோனி அவர்களே, என் தம்பி பாலா அவர்களே, எல்லோருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பணி ஆர்ப்பரிக்கும், அரசியல் பணி ஆர்ப்பணிக்கும். ஆனால் ஆர்ப்பணிக்கின்ற அத்தனை அரசியல் பணிகளுக்கும் அடியிலே இருப்பது என்று சொன்னால் தலைவருடைய கலை இலக்கிய பணிதான் என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்வதற்காக இங்கே வந்திருக்கின்றேன். நான் தொடக்கத்திலேயே சொல்லுகின்றேன், அப்துல் காதரையா அவர்களுடைய அப்துல் ரகுமானுடைய கவிதையோடு நான் என் பேச்சை தொடங்குகின்றேன். அவர் ஒரு மேடையிலே சொன்னார், என்ன கவிதை தெரியுமா? தீபத்தை வணங்கினர் மக்கள். கோயில்ல தீபம் ஏத்துவாங்க இல்லையா, அந்த தீபத்தை வணங்கினர் மக்கள், தீக்குச்சியை வணங்கினான் பித்தன். தீபத்தை வணங்கினர் மக்கள், தீக்குச்சியை வணங்கினான் பித்தன். தீபம் இருக்க தீக்குச்சியை ஏன் வணங்குகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன். பித்தன் சொன்னான், தீபம் எரிவதை விட அதை ஏற்றியது உயர்வு என்று சொன்னான். உங்களுக்கு கவிதை புரிந்ததோ இன்னும் தெரியவில்லை. தீபம் எரிவதை வணங்குவதை விட அந்த தீபத்தை ஏற்றியவனை வணங்குவதுதான் மேல் என்று சொன்னார்கள். இந்த கவிதை உவமையை எங்கே நிறுத்துகிறேன் தெரியுமா? தலைவர் கலைஞர் அவர்களுடைய அரசியல் பணி என்பது உயர்ந்து எரிந்து ஜொலித்துக் கொண்டிருப்பது. ஆனால் அந்த தீபம் எரிவது போல் அரசியல் பணி உயர்ந்திருப்பதற்கு காரணம் அவருடைய கலை இலக்கிய பணிதான் என்பதை இந்த மன்றத்திலே நான் பதிவு செய்கிறேன். என் தம்பி அழகாக சொன்னார், நெல்லை ஜெயந்தா அவர்களுடைய கவிதையை சொன்னார். ஏனென்று சொன்னால் இலக்கிய பணிக்கு இந்த உலகம் கொடுத்த சான்றிதழ் அது. எல்லோரும் காகம் உட்காருவதற்கு தான் சிலை வடித்திருக்கிறார்கள், தலைவரே நீங்கள் மட்டும்தான் மேகம் உட்காருவதற்கு சிலை வடித்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் தலைவர் கலைஞருடைய கலைப்பணி அங்கே உயர்ந்து நிற்கிறது. உங்களுக்கு தெரியுமா, சுனாமி வந்தது கிட்டத்தட்ட 97 நினைக்கிறேன். சுனாமி வந்தது 96 7 தமிழகத்தையே உலுக்கி போட்டது. மாட மாளிகை கூட கோபுரங்களை எல்லாம் தலைமட்டமாக்கியது. கடலோர பகுதிகள் எல்லாம் நாசமாயினது. ஆனால் வரலாறு என்ன தெரியுமா? கடலோர பகுதிகள் அத்தனையுமே சுனாமி இழுத்து உள்ளே போட்டுக் கொண்டது. ஆனால் என் தலைவன் கன்னியாகுமரியிலே 133 அடி உயரத்திலே வள்ளுவனுக்கு சிலை அமைத்தான் பார். அங்கே சுனாமி வந்து வள்ளுவனின் சிலையை தொட்டு வணங்கிவிட்டு உள்ளே வாங்கியது. இதுதான் வரலாறு என்று சொன்னால் இயற்கை கூட தலைவர் கலைஞருடைய கலை இலக்கிய பணியை வணங்கி செல்கிறது. இதான நிதர்சனம். கண்ணதாசன் எவ்வளவு பெரிய கவிஞர், கலைஞரோடு நெருங்கி பழகியவர். அவர் கொடுத்த சான்று அரசியல் பணிக்கும் இலக்கிய பணிக்கும் என்ன வித்தியாசம் என்று. தலைவர் கலைஞருடைய செங்கோலை எவன் வேணாலும் சாய்க்கலாம், ஆனால் அவருடைய எழுதுகோலை எந்த கொம்பனாலும் சாய்க்க முடியாது என்று கண்ணதாசன் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் கலைப்பணிக்கும் அரசியல் பணிக்கும் உள்ள வித்தியாசம். நான் பணிவோடு கேட்கிறேன், மெரினாவிலே எந்த சிலையை தலைவர் கலைஞருக்கு நிறுவ வேண்டும் என்று நாம் எல்லாம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம்? செங்கோலையா? அது வடக்கே இருப்பவர் யாராவது நிறுவலாம். ஆனால் என் தலைவனுக்கு நினைவு சின்னம் எதை நிறுவ வேண்டும் என்று தெரியுமா? பேனாவை நிறுவ வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் தன் தலைவருடைய கலைப்பணியும் இலக்கிய பணியும். நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சார். எத்தனையோ நாடகம் எழுதினார், எத்தனையோ புத்தகங்கள் எழுதினார். என்னுடைய தம்பி அழகாக பட்டியலிட்டார். நான் கேட்கிறேன், சிலப்பதிகாரம் என்கின்ற மிகப்பெரிய காப்பியம், மக்கள் காப்பியம்,
எல்லோரும் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையுமே பிரபலப்படுத்தி கொண்டிருந்த சமயத்திலே மக்கள் காப்பியமான நம்முடைய தமிழ் காப்பியமான சிலப்பதிகாரத்தை உயர்த்த வேண்டும் என்று தலைவர் ஆசைப்பட்டார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பூம்புகாரிலே கோட்டம் அமைத்தார். அதை விட சாதாரண பாமர மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக பூம்புகார் என்கின்ற திரைக்காவியத்தை இயக்கினார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பூம்புகார் திரைப்படம் தலைவர் கலைஞர் இயற்றிய சினிமா படம். அதிலே அன்புக்குரிய பெரியோர்களை ஒரு தயவு செய்து சொல்றேன், திராவிட மாடல் ஆட்சிக்கு இந்த கலை இலக்கிய பணி எப்படி பெரும் உதவியாக இருப்பது இந்த ஒரு வரியிலே சொல்லுகின்றேன். பூம்புகார் சினிமாவை இயற்றியவர் தலைவர் கலைஞர், ஆனால் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை இயற்றிவிட்டு இளங்கோவடிகள் சொன்ன கூற்று என்ன தெரியுமா? அந்த கதையை படித்துவிட்டு, அரசியல் பிழைத்தாருக்கு அறம் கூற்றுவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவதும், ஊழ்வனை வந்து உறுத்துவதும் என்று 3 சம்பவத்தை வைத்தார். இது அடிகள் சொன்னது. ஆனால் என் தலைவன் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த சிலப்பதிகாரத்தை கரைத்து குடித்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? பெண்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவர்களுக்கெல்லாம் நிர்வகிக்க தெரியாது என்று சொன்ன காலத்திலே ஆண்களை விட பல மடங்கு பெண்களால் நிர்வகிக்க முடியும் என்பதை அந்த திரைக்காவியத்திலே கொண்டு வந்தார். கணவன் இல்லாத போதும் மன்னனை எதிர்த்து, மன்னா நீ செய்தது தவறு, உன் நிர்வாகம் தவறு என்று ஒரு பெண் நீதிமன்றத்திலே வழக்காடி வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் பெண்களுக்கு நிர்வாகத்திறம் இருக்கிறது என்று சிலப்பதிகாரத்தின் சார அம்சமாக எடுத்துத்தான் இன்றைய திராவிட மாடல் அரசு 33 விழுக்காடு அல்ல, உள்ளாட்சி அமைப்புகளிலே 50 விழுக்காடு பெண்கள் நிர்வகிக்க முடியும் என்று சொன்னார்கள். சார், நீங்கள் கலை இலக்கியத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் நேரடியாக உங்களுக்கு அரசியல் பணி வந்து சேரும், நிதி திட்டங்கள் எல்லாம். ஆனால் கலை இலக்கிய பணி கொஞ்சம் புரிந்து பார்க்க வேண்டும். அதில் தான் தலைவர் கலைஞருடைய உயிரே இருக்கிறது. நடுவரவில்லை, உங்களுக்கு தெரியாதுங்க, எங்க மாமனாரு மிகப்பெரிய கவிஞர். உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா சீர் சிறப்பு வரும், கட்டல் வரும், பீரா வரும், மெத்த வரும், ஸ்டவ்வு இதெல்லாம் வரும் இல்லைங்க. ஆனா எனக்கு நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கெல்லாம் பிடிக்கான்ட்டு எல்லாத்துக்கும் மீறினா வெள்ளி குங்குமம் சிமல் வரும், மீறினா வெள்ளி டம்ளர் வரும், இல்லாட்டி குழந்தைய பிறந்ததுன்னா முதல் பால் ஊத்துட்டு வெள்ளியில சங்கடம் வரும். இதுதானே வரும். எனக்கெல்லாம் வெள்ளி குங்குமம் சிமல், வெள்ளி டம்ளரு, வெள்ளி வட்டலு, வெள்ளி குண்டா, வெள்ளி அண்டா. நான் மாமனார் கிட்ட கேட்டேன், என்ன மாமா அவங்க மாமனாரு வஞ்சகம் இல்லாம அள்ளி கொடுத்துருக்காரு, நடுவில் பூரா வெள்ளி. நான் கேட்டேன் மாமனாருக்கு, என்ன மாமா பூரா வெள்ளியா வருதுன்னு. வெள்ளிக்கு அப்புறம் சனி வேறு கொஞ்சம் பொறுத்துருனாரு. சீருக்கு பின்னால என் பொண்டாடி வந்தா, முடிஞ்சுதா சனி என்னன்னு புரிஞ்சுதா? இந்த நிமிஷத்து வரைக்கும் சனி கூட தான் குழப்பத்தனம் ஆடிட்டு இருக்கிறேன். மாமனார் சொன்ன அந்த இலக்கியம் எனக்கு அன்னைக்கு புரியாம இருந்திருக்கு, இன்னைக்கு நல்லா புரியுது. 7 மணிக்கு இங்க வரணுங்க, முடக்குறிச்சிக்கு லாட்ஜில இருந்து என் பொண்டாடி போன் பண்றா, தீக்குச்சி எங்க வச்சிங்க? இங்க ஊர மழை இருட்டா இருக்குது, பத்த வைக்கணுங்கிறா. 20 வருஷம் குடித்தனம் பண்ண குடியாச்சு 8 மணிக்கு தீப்பெட்டி எங்கன்னு கேட்கறானா, இவ 6 மணிக்கு விளக்கு பத்த வச்சு எப்படி குடும்பத்தை விளைச்சுக்கிருப்பான்னு பாருங்க. நீங்க தைரியமான மனுஷன் பாருங்க தனபாலு. மேடையில அவரு கொடுத்து வச்ச மகாராஜன் தைரியமா பேசுறார். நடுவில் எனக்கு வெள்ளிக்கு பின்னால சனி வந்தது, ஆனால் உங்களுக்கு அந்த காலத்துல சனிக்கு பின்னால் ஞாயிறு வந்திருக்கு. நடுவர் அவர்களே, நடுவில் இலக்கணம் என்பது அப்படித்தான். நீங்கள் பேருந்துகளிலே பார்த்திருப்பீர்கள், தலைவர் கலைஞருடைய வாசகத்தை படித்திருப்பீர்கள். விவேகம் என்னும் வெண்டி முடைத்து சனி பித்து என்று சனி தொலைந்தால் தான் சமத்துவம் என்று ஞாயிறு பிறக்கும் என்று பேருந்துகளிலே தலைவர் கலைஞர் எழுதினார் அல்லவா? அதனுடைய உயிர் மூச்சுதான் இன்று சமத்துவபுரமாக நாடெங்கும் இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் அது அரசியல் பணி என்று சொல்லுவார்கள். அது இலக்கியத்தினுடைய விழிவெள்ளி. சமத்துவம் என்பது கலைஞருடைய கனவு, திராவிட மாடலினுடைய சிம்ம சொப்பனம். அது எங்கிருந்து வந்தது நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? சார், திராவிட மாடலுக்கு பெரிய வித்தியாசம் அல்ல. ஆகாஷவாணி வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி, இது அவங்க மாடல். திராவிட மாடல் என்ன தெரியுமா? அகில இந்திய வானொலி நிலையம் வாசிப்பது உங்கள் கோவை தனபால். இது மேடையில் எங்க அண்ணன் உட்கார்ந்து ஜி நமஸ்காரம் ஜி, அது அந்த மேடை. வணக்கம் ஐயா, இது நம்ம திராவிட மேடை.
நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அந்த தலைவர் கலைஞருடைய இலக்கிய பணி இருக்குது பாருங்க, அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அரசு ஊழியர்கள் எல்லாம் போராட்டம், அரசியல் நடத்துகிறார் பாருங்கள். அந்த அரசியலை கையாளுவது அந்த இலக்கியத்தில் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன். அரசு ஊழியர்கள் போராட்டம், எங்களுக்கு நீங்கள் கொடுத்தே தீர வேண்டும் என்று போராடுகிறார்கள். அதிலே படித்தவர் சொல்லுகிறார், தலைவரே உங்கள் பெயரே கருணாநிதி, உங்களிடம் கருணையும் இருக்கிறது, நிதியும் இருக்கிறது, நீங்கள் எங்களுக்கு சலுகைகள் கொடுத்தால்தான் நாங்கள் வந்தை வாபஸ் வாங்குவோம் என்று சொல்லுகிறார்கள். தலைவர் கலைஞர் அதற்கு பதில் சொல்லுகிறார், உண்மைதான், என்னிடம் கருணையும் இருக்கிறது, நிதியும் இருக்கிறது. ஆனால் நிதி 2 எழுத்து குறைவாக இருக்கிறது, கருணை 3 எழுத்து அதிகமாக இருக்கிறது. என்னிடம் கருணை இருக்கிறது, ஆனால் உங்களுக்கு கொடுப்பதற்கு நிதி இல்லை என்று அழகாக சொல்லி ஒரு பந்தையை நிறுத்துகிறார் என்று சொன்னால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பெரியோர்களே, யோசனை பண்ணி பாருங்க. நீங்க தலைவருடைய வார்த்தைகள், நீங்கள் இங்கிலீஷ் கவிஞர் ஒருவர் அழகாக எழுதுவார், ஐ திங்க் ஷேக்ஸ்பியர் நினைக்கிறேன். அவர் சொல்லுவார், வீரன் ஒரு முறைதான் சாகிறான், ஆனால் கோழை பலமுறை சாகிறான் என்று சொல்லி இருப்பார்கள். அந்த பழமொழியை மாற்றியவர் நம்முடைய தலைவர் கலைஞர். அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? வீரன் ஒரு முறைதான் சாவான், கோழை பலமுறை சாவான் என்று சொல்லுவதில் ஒரு சின்ன திருத்தம். ஏனென்று சொன்னால் கோழை வாழ்வதே இல்லை, வீரன் சாவதே இல்லை என்று சொல்லி முடித்தார். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதைத்தான் பிரபாகர் அவர்கள் அந்த இறந்த செய்தி வந்த பொழுது தலைவர்களிடம் பேட்டி எடுப்பார்கள். அவர்கள் இருக்கிறாரா இல்லையா ஒற்றை வரியிலே சொல்லுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது தலைவர் கலைஞர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வீரன் என்றுமே சாவதில்லை என்று சொல்லி முடிப்பார். நீங்கள் அரசியல் பணிக்கு அடித்தளம் தலைவர் கலைஞருடைய இலக்கிய பணி. வீரன் சாவதே இல்லை என்று சொல்லுவார்களே, அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்பொழுது இளம் தலைவர் அவர்கள் அந்த சனாதனத்தை எதிர்த்த பொழுது, வடநாடு முதல் கொந்தளித்தவரை கேட்ட பொழுது நீங்கள் வாபஸ் வாங்குகிறீர்களா என்று சொன்ன பொழுது நம்முடைய இளம் தலைவர்கள் சொன்ன வார்த்தையை ஒருபோதும் நான் வாபஸ் வாங்க மாட்டேன், சனாதனத்தை ஒழித்தே தீருவேன் என்று சொன்னாரே, அதுதான் வீரமறவன், அதுதான் எங்களுடைய இலக்கியம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பெரியோர்களே. நீங்கள் கலைஞருடைய பேனா மை நிரப்பி எழுதவில்லை, நான் நிறைவு செய்து கொள்கிறேன். கலைஞருடைய பேனா இலக்கிய பணி என்பது அது மையால் நிரப்பி எழுதப்படவில்லை, அது மானத்தால் நிரப்பி எழுதப்பட்ட பேனா. அதனால் தான் அதற்கு நாம் சிலை வைக்கிறோம். சாதாரண பேனாவா அது? அவர் அதுதான் மருந்து நாட்டு இளவரசியில் அழகாக சொல்லுவார். அப்பாவிடம் மகன் சொல்வார், அப்பா என் உயிரை விட சொன்னாலும் விட சொல்லுங்கள், ஆனால் என் தன்மானம் விளை பொருள் அல்ல, அதை நான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவார். இதனுடைய சார அம்சங்கள் தான் கலைஞருடைய இலக்கிய பணிக்கும் கலைப்பணிக்கும் எத்தனையோ எடுத்துக்காட்டுகள். சாதாரணமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அம்மையார் ஜெயலலிதாவை பார்ப்பதற்காக இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் போகிறார்கள். போகின்ற பொழுது அந்த நிதியை வாங்கி கொண்டு ஜெயலலிதா அம்மையார் சொன்ன வார்த்தை, அப்பா நல்லா இருக்காங்களா? எல்லாரும் வியந்தார்கள். பத்திரிகையாளர் கேட்டார்கள், அப்பா நல்லா இருக்கிறார்களா என்று கேட்கிறீர்களே, உங்களுடைய அரசியல் எதிரி அல்லவா என்று கேட்ட பொழுது ஜெயலலிதா அம்மையார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவருடைய அரசியல் பணி எனக்கு பிடிக்காது, ஆனால் அவருடைய தமிழும் இலக்கியமும் கலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் எதிராளிக்கு கூட பிடித்தது கலைஞருடைய இலக்கிய பணி. அதனால் தான் அதனுடைய ஒற்றிய திராவிட மாடல் ஆட்சி கலைஞருடைய கலை இலக்கிய பணியில் தான் அமர்ந்திருக்கிறது என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கடைசியா ஒரு அருமையான செய்தியோட தனபால் முடிச்சார். எங்கள் தலைவர் அவர்கள் ஒரு முறை ஒரு வெள்ள நிவாரண நிதி கொடுக்கிறதுக்காக அன்றைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடம் நிதி கொடுக்க போனார். அப்போ அன்றைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இப்போ இருக்க நம்ம தளபதியை பார்த்துட்டு அப்பா நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்ட அந்த செய்தியை ரொம்ப அழகாக சொன்னார். அதே தொடர்ச்சியாக நான் ஒன்று சொல்கிறேன். கலைஞர்கிட்ட கேட்டாங்க, இன்றைய முதலமைச்சர் இப்போ முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதா அம்மாவிடம் உங்களுக்கு பிடித்தது எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தலைவர் சொன்ன பதில், அவருடைய தன்னம்பிக்கையும் அவருடைய ஆளுமை திறனும் எனக்கு பிடிக்கும் என்று கலைஞர் ஜெயலலிதா அம்மாவை பாராட்டி அன்னைக்கு ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுத்தாரு. இன்னைக்கு எங்கள் திராவிட மாடல் நாயகன் தலைவர் சுசிலா அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த அந்த விழாவில் மற்ற எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் கவர்னர் தான் வேந்தராக இருக்கிறார். ஆனால் இந்த இசை பல்கலைக்கழகத்திற்கு மட்டும்தான் முதலமைச்சர் வேந்தராக இருக்கிறார்
இந்த சட்டத்தை உருவாக்கிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் என்று அந்த விழாவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பாராட்டிய தலைவர் தான் இன்றைய தமிழக முதல்வர் நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்கள். அப்படி அரசியல் நாகரிகத்தை அன்றிலிருந்து இன்று வரை கற்றுக் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அருமையான தலைவருடைய அந்த கலை இலக்கிய பணியை மிக சிறப்பாக தனபால் பேசியிருக்காரு. நிறைவு செய்வதற்காக அரசியல் பணியே என்ற அணியை நிறைவு செய்ய உங்கள் கரவொலியோடு அருமை தம்பி கவிஞர் இனியவன் மேடைக்கு வருகிறார். வாங்க. ஒரு இயக்கத்தினுடைய தலைவனுக்கு நூற்றாண்டு விழாவை ஒரு மாரியம்மன் கோவில் திருவிழாவோடு ஒப்பிட்டு நடத்துகிறார்கள். நடத்துபவருடைய பெயர் சரவணன். சரவணன் என்றால் முருகன் என்று பொருள். மகன் தாய் மாரியம்மாளுக்கு விழா எடுக்கிறார், அதுவும் கலைஞருடைய பெயரால். அதனால்தான் தாய் மனம் குளிர்ந்து தன்னுடைய நீர்ப்பூக்களை மழையாக தூவி விட்டு சென்றிருக்கிறார். அண்ணன் அவர்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது சொன்னார்கள், கொட்டுகின்ற மழையிலே ராபின்சன் பூங்காவில் இருந்து என்னை தத்து எடுத்து வந்திருக்கின்ற நடுவர் பெருந்தகை அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். பேச்சாளர் பெருமக்களுக்கும், கழகத்துடைய முன்னோடிகளுக்கும், கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், ஒன்றிய கழக செயலாளர்களுக்கும், நெசவாளணி செயலாளர்களுக்கும், அருமை நண்பர் ஞானமணி அவர்களுக்கும், என்னுடைய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும், நாளைய விளையாட்டுத்துறை அமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட 300 பேர் அரணாக இருக்கின்ற இளைஞரணி பட்டாளத்திற்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, மிஸ்டர் விஜயகுமார் பெரிய மேஜர் சுந்தரராஜன் நினைப்பு வந்தாளுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், பெல்ட் இல்லாமல் இருந்தாலும் வேட்டி கட்ட சொல்லுங்க, அப்புறம் பார்க்கலாம். மிஸ்டர் விஜயகுமார் கட்டி விட்டது நான் இல்லை, அவர் வேற கோயம்புத்தூர்காரர். பார்த்தீங்களா கண்ணகி, நான் அங்கிருந்தே ஆரம்பிக்கிறேன். கண்ணகி திரைப்படம் எடுக்கப்படுகிறது, நல்லா பார்த்துங்க. ஏன் தமிழுடைய காவியங்கள்ல தலை சிறந்த காவியத்தை ராமாயணமாகவோ மகாபாரதமாக ஏற்றுக்கொள்வதில்லை, சிலப்பதிகாரத்தை தான் தமிழுடைய காவியமாக ஏற்றுக்கொள்கின்றோம். ஏன் என்று சொன்னால், கடவுள்கள் எல்லாம் வானத்திலிருந்து பூமிக்கு வருவதாக எல்லா புராணங்களும் சொல்லுகிறது. கிறிஸ்துவ இலக்கியமாக இருந்தாலும் இந்து இலக்கியங்களாக இருந்தாலும் எல்லா சமய இலக்கியங்களும் என்ன சொல்லுகிறது, கடவுள் வானத்திலிருந்து கீழே வருகிறான்னு சொன்னார். ஆனால் சிலப்பதிகாரம் மட்டும் தான் சொன்னது, பூமியில் இருந்து பிறந்த ஒரு பெண் கடவுளாக மேலே போக முடியும். வள்ளுவன் சொன்னான், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொன்னான். அந்த படத்துடைய காட்சி எடுக்கப்படுகிறது. இதே உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கின்ற கொடுமுடி கோகிலம் என்று அழைக்கப்படுகின்ற அம்மையார் கேபி சுந்தராம்பாள் ஒரு பாட்டை பாடுகிறார். நீதியே நீ இன்னும் இருக்கின்றாயா, இல்லை நீயும் அந்த கொலைகளத்தில் உயிர் விட்டாயா, அன்று கொள்ளும் அரசின் ஆணை வென்று விட்டது, நின்று கொள்ளும் தெய்வம் எங்கே சென்று விட்டதுன்னு கலைஞர் எழுதுகிறார். இந்த பாடிட்டே இருந்தவங்க நம்ம பாடு இந்த லைன் வந்து நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு இந்த பாட்டை எழுதுந்து யார் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ உடனே சொன்னாங்க, ஒரு கதாசிரியர் மு கருணாநிதினு சொல்லிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்காரு, அவர் தான் எழுதினார். கூப்பிடுங்க அந்த தம்பியை. தம்பி என்ன பாட்டு எழுதியிருக்கீங்க? நீதியே நீ இன்னும் இருக்கின்றாயே, சரி. அந்த நீயும் அந்த கொலைகுலத்தில் உயிர் விட்டாயா, சரி. அன்று கொள்ளும் அரசின் ஆணை வென்று விட்டது, சரி. நின்று கொள்ளும் தெய்வம் எங்கே சென்று விட்டதுன்னு எழுதுறீங்களே, என் அப்பன் முருகன் இல்லையா, நான் பாட மாட்டேன்னு சொன்னான். அப்படியாம்மா, நீங்க தாம்மா பாடணும், கண்ணகிக்காக ஒரு பெண் குரல் உங்களுக்கு தான் வேணும், தயவு செஞ்சு பாடுங்க. முடியவே முடியாதுன்ட்டாங்க. உடனே கலைஞர் எழுதுகிறார், நீயும் அந்த கொலைகளத்தில் வென்று நீதியே நீ இன்னும் இருக்கின்றாயா, இல்லை நீயும் அந்த கொலைகளத்தில் உயிர் விட்டாயா, அன்று கொள்ளும் அரசின் ஆணை வென்று விட்டது, நின்று கொள்ளும் தெய்வம் இங்கே வந்து விட்டது என்று மாற்றிவிட்டு, காட்சி அமைப்பில் அந்த படத்தில் போய் பாருங்கள், நின்று கொள்ளும் தெய்வம் இங்கே வந்து விட்டது என்று சொல்லுகின்ற போது கண்ணகி கோபமாக வருகின்ற காட்சியை கலைந்து வைத்திருப்பார். மிஸ்டர் விஜயகுமார் ஒன்று சொல்லுகின்றேன், கலைஞர்
கலைக்காக தன்னுடைய கலை படைப்புகளை கொஞ்சம் மாற்றிக்கொள்கின்றார். ஆனால் அவருடைய அரசியல் பணியிலே தன்னுடைய அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது மக்களுக்காக போடப்பட்ட எந்த சட்டத்தையும் அவரால் மாற்றவே இல்லை. அவரை பின்தொடர்கின்றவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன், அவருக்கு உடம்பு சரியில்லை, ராமச்சந்திரா மருத்துவமனையில் படுத்துட்டு இருக்காரு, முதுகு தண்டு வடம் ஆபரேஷன் நடக்குது. அண்ணா சொன்னார்ல, ஆபரேஷன் முடிஞ்சு கல்யாணத்துக்கு வந்தார். இதுக்கு முன்னாடி சீன் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. ஆபரேஷன் முடிஞ்ச உடனே அனஸ்தீசியா கொடுத்த உடனே அனஸ்தீசியா தெளிஞ்ச உடனே நாக்கு வரட்டுது. நாக்கு வரட்ட உடனே கண்ணை திறந்து பார்த்துட்டு நாக்கு வரட்டுது, தண்ணி தண்ணின்னு கேட்கிறாரு. இந்த உள்ள இருந்த இன்சார்ஜ் நர்ஸ் என்ன சொல்றாங்க, நேரா போயிட்டு ஐயா தண்ணி எல்லாம் கொடுக்க கூடாதுயா, தப்பா எடுத்துக்காதீங்க, கொடுத்துடக்கூடாதீங்க, தண்ணி தாக வழக்குமா, நாக்கு வாட்டு செத்து போயிடுவோம் போல இருக்கு, தயவு செஞ்சு தண்ணி கொடு. இந்த நர்ஸு சொன்னா, என் பேர் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சில எடுத்து உதட்ட மட்டும் நினைச்சு விட்டாங்க. இந்த 2 சொட்டு தான் என்னால் தர முடியும், தப்பா எடுத்துக்காதீங்க. நாக்கை எடுத்து உதட்டை துடைத்து கொண்டே கேட்டார், கொஞ்சம் கிட்ட வாடுங்க. ஒரு தமிழன் உயிர் போகின்ற அளவுக்கு துடிக்கின்ற பொழுது 2 சொட்டு தண்ணி கொடுக்கிறிய, உன் பேர் என்ன காவேரியா? புரியுதுங்களா? ஏன் கலைஞரை கொண்டாட வேண்டும்? வேலூருடைய சிஎம்சி மருத்துவமனை, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், கர்நாடகாவுடைய முதலமைச்சர் வந்து அட்மிட் ஆகிறார். அவர் வந்து அட்மிட் ஆனோன்னா அவருக்கு என்ன பிரச்சனைனா, யூரினல்ல இன்ஃபெக்ஷன், சிறுநீர் வரவில்லை. கலைஞர் நேரா போறாரு. முதலமைச்சருடைய பெயர் குண்ட்ராவ். குண்ட்ராவாய் போய் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முறையில கலைஞர் நேரடியாக வேலூருக்கு போகின்றார். போன பிறகு என்ன பிரச்சனை, நல்லா இருக்கீங்களா? அவர் சொன்னார், குண்ட்ராவ் சொன்ன வார்த்தை சிறுநீர் வரவில்லை என்று சொன்னார். கலைஞர் கேட்டார், இத்தினூண்டு தண்ணி வராதுக்கே இவ்வளவு துடிச்சு போறியே, காவிரியில் இவ்வளவு தண்ணி அடக்கி வச்சிருக்கியே, என் விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுவானோன்னு குண்ட்ராவ் அழுதுட்டாருங்க. அன்னைக்கு அந்த மருத்துவமனையில் போடப்பட்ட கையெழுத்து தான் முதலாக பெற்று தந்த கை நீர். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமே நடந்துட்டே இருக்கு. புரட்சியாளர் அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் பேசுகிறார். அவருடைய கடைசி பேச்சை படித்து பாருங்கள். அவர் ஏன் இந்த பதவி வேண்டாம் என்று வெளியே வரான்னு சொன்னா, பெண்களுக்கு சொத்துரிமை தர வேண்டும் என்று. இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா எம்பியும் எதிர்க்கிறார். இன்றைக்கு வரலாற்று புத்தகத்திலே நாம் பாராட்டுகின்ற அத்தனை தலைவர்களும் பெண்களுக்கு சொத்துரிமை தரக்கூடாது, கொடுக்க கூடாது. நேரு அதை ஏத்துக்கிட்டார். எல்லாம் ஆட்சியை கலைச்சிருவோம், நேரு அதை ஏத்துக்கிட்டார். வரலாறு. ஆனால் முதலாக தந்தை பெரியாருடைய ஆணைப்படி சொத்திலே சமபங்கு கொடுத்த பிறகு, ஒரு சட்டம் வந்த பிறகு தமிழ்நாட்டிலே கலைஞர் சட்டம் ஏற்றுகிறார். அதன்படி சொத்திலே சமபங்கு வாங்கிய பெண் தமிழ்நாட்டு பெண் இல்லை. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கலைஞர் எழுதிய சட்டத்தினால் தமிழ்நாட்டு பெண் சட்டப்படி உரிமை வாங்கவில்லை. இது வரலாறு. பீகாரிலே 84 வயது ஒரு கிழவி கோர்ட்டுக்கு போறார். கோர்ட்டுக்கு போன பிறகு நீதிமன்றத்தில் போய் சொல்ற, எனக்கு 6 அண்ணன் தம்பிங்க, என் சொத்தை வந்து பிரிக்க கொடுக்கல, பங்கு கொடுக்கலன்னு. பீகார் மாநிலத்தில் சட்டம் இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுத்தா சொத்து கொடுக்க மாட்டான். நம்ம ஊர்ல இருந்ததுல உங்களுக்கு தான் கட்டி கொடுத்தோம்ல. பீகார்ல அவன் சொன்னான், நீதிபதி ஒத்துக்கிட்டான். ஆமா கரெக்டு தானே, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, சொத்துல பங்கு இல்லை, உன் அண்ணன் தம்பி கிட்ட கேட்கக்கூடாதுன்னு ஒன்று. அந்த பெண் ஒரு அரசாணை தூக்கி போடுறா. சார், இவனடா என் அண்ணன் தம்பி, தமிழ்நாட்டில் கலைஞர் என்ற ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், அவர் தாண்டா என்னோட ஒரிஜினல் அண்ணன். அந்த அண்ணன் போட்ட சட்டப்படி இந்தியாவில் இருக்கின்ற எல்லா பெண்களுக்கும் சட்டம் பொருந்தும்னு ஜனாதிபதி முந்தா நாள் கையெழுத்து போட்டாரு. எனக்கு மரியாதையை பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க. ஜனாதிபதி போட்ட கையெழுத்தை அப்படியே பார்த்துட்டு நீதிபதி சொன்ன வார்த்தை, இப்பொழுதுதான் முதல் ஆச்சரியப்படுகின்றேன், பீகாரில் இருக்கின்ற பெண்ணுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு அண்ணன் இருக்கின்றான். இன்னைக்கு தைரியமா பெண்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, நான் உங்களை பார்த்து கேட்கின்றேன், ராத்திரி உங்களுக்கு தூக்கம் வருகின்ற பொழுது கனவு வருமா? கனவு காணாதவன் மனுஷனே கிடையாது. கனவுல யார் வருவாங்க? வாழ்க்கையில கனவு காண்றவன் தான் உண்மையான மனுஷன். கனவு வரலன்னா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இல்ல, உங்க கனவுல யார் வருவாங்க? இதெல்லாம் மேடையில் வச்சுட்டு கேட்குற கேள்வியா? அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி வருவாங்க, அவ்வளோதான். என் கனவுல எமன் வந்தான். யாராருக்கு யாரை பிடிக்குமோ அவங்க தானே வருவாங்க. உனக்கு அவரை பிடிச்சிருக்கு, வந்திருக்காரு. சும்மா சொன்னார், வந்து என்ன சொன்னார்? சும்மா வரலங்க, யம தர்ம எரும மாட்டு மேலே வந்தான். கையில் பாசக்கயிறோடு வந்தான். நேராக எங்கள் வீட்டு வாசலுக்கு வந்தான். வீட்டு வாசலில் எங்கள் பாட்டி உட்கார்ந்து இருந்தது. அவன் கையில் தூக்கி போடுறான். சுருக்கு பையிலேருந்து எதை எடுத்து காட்டிகிட்டே இருந்து
மிஸ் ஆகினு அவன் கடுப்பாய் சித்திரகுப்தனை கூப்பிட்டான். இல்லை அந்த கிளவி என்ன, இது வாய்ப்பு இல்லை, நீ கிளம்பு, நம்ம வேற ஸ்டேட் போகலாம்னு. ஏன்டான்னு கேட்டான். அவள் சாட்டு கட்டுறது காட்டி காட்டி உள்ளே வைக்கிறாள், சாதாரணமாக விஷயம் இல்லை. அவள் சுருக்கு பையில் இருக்கின்றது கலைஞர் காப்பீடு திட்டம் என்று உயிர் காக்கின்ற உயர் சிகிச்சைக்கான அட்டை. இந்த அட்டை இருக்கின்ற வரை தமிழ்நாட்டில் இந்த கிளவியில் எந்த கிளவியும் உன்னால் தூக்க முடியாது, கிளம்பு, வேற ஸ்டேட்டுக்கு போயிட்டான். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த பெண்களுக்கான உரிமை தொகை இருக்குல்ல, அதை என் வீட்டுக்கார மாட்ட சொன்னேன், அப்ளை பண்ணாதேன்னு. அந்த புண்ணியவதி என் பேரை போட்டு எனக்கு மாதம் 2000 ரூபாய், எனக்கு மாதம் 2000, எங்கள் அண்ணனே நிறைய கொடுக்குறாரு, மாதம் 2000 ரூபா சம்பளமா எனக்கு அரசு. நான் எனக்கு வருஷமாக இன்கம் டேக்ஸே நான் 3 லட்ச ரூபா கட்டுறேன். அப்போ எனக்கு எவ்வளோ வருமானு பார்த்துங்க. இவன் என்ன பண்ணிட்டான், மாதம் 2000 ரூபா, வருஷத்துக்கு 24,000 ரூபான்னு போட்டான் எங்கள் குடும்பத்துக்கு. நான் போட்டது சட்டை 2500 ரூபா சார், அவ சொல்கிறா 2000 ரூபான்னு போட்டா. ஏங்க அவ்வளவு கேனேங்களா தமிழ்நாட்டில் இருக்கிற ஆஃபீஸருங்க? இல்லை அவ்வளவு முட்டாள்தனமான ஆட்சி நடக்குது. யார் பாதிக்கப்பட்டாங்களோ, யாருக்கு சேர வேண்டுமோ அவனுக்கு போக வேண்டிய உரிமை தொகை தானே தவிர, என் வீட்டுக்காரமா இதே மாதிரி போட்டாங்க 2000 24,000 ரூபா போட்டு அனுப்பிச்சு விட்டான். எல்லாருக்கும் 1 ரூபா வந்தது. இவன் என் மொபைல் எடுத்து பார்க்குறா, அவன் மொபைல் எடுத்து பார்க்குறா, புள்ள மொபைல் எடுத்து பார்க்குறா, எல்லா மொபைல் எடுத்து பார்க்குறா. வரல, எனக்கு சந்தோஷம். ராத்திரி 9 மணிக்கு ஒரு மெசேஜ் வந்தது, உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற யாரோ ஒருவர் அரசாங்கத்திற்கு வருமான வரி கட்டுகின்ற காரணத்தினால் உங்களுக்கு இது தர இயலாது. ஒருவேளை நீங்கள் இதை ஒற்றுக்கொள்ளவில்லை என்றால் நேரடியாக தாசில்தாரிடம் அணுகி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தாசில்தார் யார் தெரியுமா? 2nd கிரேட் மேஜிஸ்ட்ரேட்டு. அந்த அம்மா நினைச்சாங்கன்னா டைரெக்டாக உள்ளத்துக்கு வைக்கலாம். இவ எங்கே தீர்ப்பு கேட்குறா பாருங்க. நான் சொல்லிட்டேம்மா, அந்த மனுஷன் 1000 இல்லை, நான் 2000 தரேன், நீ சும்மா வீட்டில் உட்கார். இப்போ சொல்கிறா, பாடா இதுதாங்க ஆட்சி, புருஷன் கையில் 2000 ஆகிட்டா பார்த்தீங்களா, கவர்மெண்ட்டு கொடுத்தா 1000, இப்போ எனக்கு 2000. அவ சொல்கிறா இல்லைன்னா நான் எழுதி போட்டுருவேன்றா. நாம் ஏன் கலைஞரை கொண்டாட வேண்டும் ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கின்றேன். ஏன் கலைஞரை கொண்டாட வேண்டும்? ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் நடக்கிறதுக்கு திருமண உதவி திட்டம் என்று தந்தது கலைஞர். ஞாபகத்தில் வச்சுங்க, நான் ஒண்ணுன்னா சொல்லிட்டு வரேன். அந்த பெண் திருமணமான பிறகு கர்ப்பமாவரா, கர்ப்பிணி பெண்களுக்கான நிதி உதவி தந்தவர் முதல் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே முதலாக அறிமுகப்படுத்தியவர் கலைஞர். குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்தால் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா பார்த்து, பெண் குழந்தையாக இருந்தால் அதற்கான நிதி உதவி தந்தவர் கலைஞர். அந்த குழந்தை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னா இலவச கல்வி தந்தவர் கலைஞர். அந்த குழந்தை பள்ளி பட்டப்படிப்பு வரைக்கும் இலவசமாக்கின கலைஞர். இன்னும் சொல்ல போனால் அந்த குழந்தை கல்யாணம் ஆகும் போது ஆகி அதுக்கு புருஷன் செத்து போனா, விதவையானால் விதவைக்கான பென்ஷன் கொடுத்து கலைஞர். அந்த பெண் பிள்ளைங்களா விட்டுட்டு போனா முதியோர் பென்ஷனை கொண்டு வந்தவர் கலைஞர். எனக்கு இதெல்லாம் விட்டுருங்க சார். ஒன்னே ஒன்று சொல்றேன், இன்னைக்கு கூட உடம்பெல்லாம் கூசுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஏன் இந்த மனுஷனை ஏன் அப்பா அப்பான்னு உயிர் விடுறாங்க தெரியுங்களா? எங்க அண்ணியாரை கூட கலைஞரை பார்த்தா அப்பா அப்பான்னு வாங்க. அவர்கிட்ட ஒரு அவரும் அப்படிதான் பழகுவார். இவங்க போன உடனே அப்படி தொட்டு பார்ப்பாங்க, தொட்ட உடனே என்னப்பா சூடாகுத, உடனே ஒரு குழந்தை மாதிரியே பேசுவார். நீங்க கலைஞரை கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவரை மாதிரி ஒரு குழந்தையான மனுஷனை பார்க்க முடியாது. இவங்க ஒரு நாள் நான் பார்த்தது சொல்றேன், இப்படி தொட்டுட்டு என்னப்பா சூடாகுது, எனக்கு காய்ச்ச, இப்படிதான் பேசுவார், எனக்கு காய்ச்ச. அப்பா நீங்க மாத்திரை கொடுத்தாங்க, சாப்பிட்டேன், ரெஸ்ட் எடுங்க. இல்லை மீட்டிங் இருக்கு, கூட்டம் இருக்கு, பொதுக்கூட்டம் இருக்கு, போகணும். எனக்கு ஏன் அவரை கண்டா புல்லரிக்குது தெரியுமா? எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு பொண்ணு பிறகு என் பொண்ணு விதவி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. ஒரு 20 வயசுல ஒரு பொண்ணு பிறக்குது, 20 வயசுல கல்யாணம் நடக்குது, 21 வயசுல அந்த பொண்ணு விதவி ஆயிட்டாள். நான் என் பொண்ணை வீட்டில் உட்கார வச்சிருக்கேன் சார், இதுதான் என்னுடைய மென்டாலிட்டி. ஆனால் கலைஞர் போட்ட திட்டத்திலே ஒரு சிறப்பான திட்டம் என்ன தெரியுங்களா? விதவை பெண்களுக்கு இன்ஜினியரிங் மெடிக்கல் காலேஜில் ரிசர்வேஷன் கொடுத்த ஒரே நாடு தமிழ்நாடு. ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஏனென்று சொன்னால் கல்வி என்பது மிகப்பெரிய ஆயுதம். அதை பெண்கள் கையிலே கொடுக்க வேண்டும். நான் படித்தேன் என்று சொன்னால் என்னால் என்னுடைய மனைவி காப்பாற்றப்படுவாள், என்னால் என்னுடைய குழந்தை காப்பாற்றப்படும். ஆனால் நாகநந்தினி படிக்கின்ற படிப்பு என்பது நான் படிக்கின்ற படிப்புக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு பெண் படித்தாள் என்று சொன்னால் 3 தலைமுறைகள் வாழும். ஒரு ஆண் படித்தாள் என்று சொன்னால் அவனுடைய குடும்பம் வாழும். 3 தலைமுறை வாழ வேண்டும் என்று கலைஞர் ஆசைப்பட்டார். ஆனால் தான் தொடர்ந்து அவர் எழுதிய எல்லா படைப்புகளும் நாங்கள் எந்த குறையும் சொல்லவில்லை. அவருடைய பேனாவை நாங்கள் ஒரு காலம் குறைவு சொல்லவில்லை. ஆனால்
எனக்கு பிடித்தது என்ன தெரியுமா? அவருடைய கருப்பு இங்கால் எழுதிய காவியத்தை விட பச்சை மையால் போட்ட கையெழுத்து தான் உயர்வானது என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 4 பேரும் ரொம்ப அருமையாக பேசிட்டாங்க. இப்போ தீர்ப்பு சொல்லணும். நான் எல்லா ஊர்லேயும் போனால் போய் கேட்பேன் நிகழ்ச்சி நடத்துகிறவங்கள்ட்ட, ஐயா பட்டிமன்றம் எவ்வளோ நேரம் நடத்துறதுன்ட்டு. ஒரு ஊரில் போய் கேட்டேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் ஐயா பட்டிமன்றம் நடத்துறதுன்னு. ஊர் தலைவர் வந்தார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையோனே, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டேன் அப்படின்னா. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்கன்னு. ஊர் முழுதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்காங்கய்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கு இருப்பாங்க அப்படின்னா. உடனே இவர்களெல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கு இருப்பாங்களாம். நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுகிறதா, கொடுக்குற காசை மானங்கெட்டு போய் வாங்கி சோறு திங்கிறதா? ஒரு கலைஞனுக்கு மேடையில் கொடுக்கிற பணமோ பொருளோ நினைவு பரிசோ மகிழ்ச்சியை தருவதில்லை. ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் தான் ஒரு கலைஞனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். நீங்கள் ஏன் கைதட்ட முடியாமல் சிரமத்தில் இருக்கீங்கன்றது காரணம் கிளைமேட்டு, குளிர். எல்லாம் நல்லா ஆப்படித்து இந்த இடத்துல அக்கில் அப்படி கையை வச்சுக்கிட்டு கன 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 கனன்னு உட்காந்துருக்கிற நேரத்தில் இவர்களுக்கு கையை வேற தட்டணுமாக்க. அதாவது கஷ்டம் ஒரேடியாக வந்துட்டு போயிருச்சுன்னா அதை ஜமாளிச்சிடலாம். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டம் வந்துச்சுன்னா அதை நம்மளால் ஜமாளிக்கவே முடியாது. இப்போ நான் அந்த கஷ்டத்தில் தான் இருக்கேன். மழை ஜல்லுன்னு அடித்து பேஞ்சு நனைஞ்சு தலையை தோட்டிட்டு நம்ம வாட்டுக்கு வீட்டில் உட்காந்துருக்கலாம். இப்போ எனக்கு இந்த மேடையிலேருந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு சொட்டு நடுத்தலையில் விழுந்துக்கிட்டே இருக்குது. சொட்டு சொட்டு சொட்டுன்னு நானும் தொடச்சு இந்த இதோடு பேசிக்கிட்டு இருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி வளர்ந்த ஒரு இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற இயக்கம். ஃபீனிக்ஸ் பறவையை போல் எத்தனை முறை இறந்தாலும் மீண்டும் உயிர் பெற்று எழுந்த இயக்கம். அந்த அருகம்புல் பார்த்தீங்கன்னா அதை எரிச்சு கொளுத்திட்டா கூட அந்த சாம்பலை உரமாக்கி கொண்டு மீண்டும் தழைத்து வருகின்ற அருகம்புல்லை போல அடிமட்டத்தில் தோல்வி அடைந்தாலும் மீண்டும் உயிர் பெற்று எழுகின்ற வல்லமையுள்ள இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம். அதுக்கு அடித்தளமிட்டவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அருமையாக பேசுனாங்க. இன்னைக்கு இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கவங்கெல்லாம் யார் என்ன ஜாதின்னு கேட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா? பக்கத்தில் யார் ராணி என்னாலு சொல்லவே இல்லை, தெரிஞ்சிருந்தா நான் உட்காந்துருக்க மாட்டேன்டா அப்படின்னு யாராவது நினைக்கிறோமா? எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும் நாம் அனைவரும் தமிழர்கள் என்று ஒன்றுபடுத்திய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு ஒரு கோயில் திருவிழா எப்படி நடந்துகிட்டு இருக்கு, சில ஊர்கள் எல்லாம் மொடக்குறிச்சி மாதிரியா நடந்துகிட்டு இருக்கு. சாமியை 2 லட்சம் ரூபா செலவழித்து சீரியல் செட்டு போட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு வான வேடிக்கையோடு ஓட்டிட்டு வர்றேன். சாமி சந்தோஷமாக வருது, ஆஹா இவ்வளவு செலவழிச்சு நம்மளை கூட்டி வர்றாங்கடா அப்படின்னு மகிழ்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு சந்துக்குள்ளேருந்து ஒரு 10 பேர் வந்தேன். சாமியை எங்கே சந்துக்குடுற என்ன நேராக ஓட்டுவியா அப்படின்ற. டே நாங்கள் செலவழிச்சு திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், உன் சந்துக்கெல்லாம் சாமி வராதுடா. வரும். நானே கேட்குறேன் சாமிக்கிட்ட, சாமியை கேட்குறேன், சாமியா எங்கள் சந்துக்கு வர்றியா இல்லையா? சாமி வாயை திறந்து வர்றேன்டான்னு சொல்லியிருக்கா அது வரைக்கும், இல்லை வர முடியாதுன்னு சொல்லியிருக்கா. அது இப்படியே பார்க்குது. சாமி மனசில் என்ன நினைக்குதுன்னா, நான் பாட்டுக்கு நிம்மதியாக கோயிலுக்குள்ளே இருந்தேன், சீரியல் செட்டு போட்டு வான வேடிக்கையோடு கொண்டு வந்து முச்சந்தில் நிறுத்திக்கிட்டு ஆளாளு கூப்பிட்றாங்க. எங்கிட்டு போனாலும் செலவு பஞ்சாயத்து எனக்குத்தான். இவன் இங்கிட்டு கூப்பிட்றான், இவன் இங்கிட்டு கூப்பிட்றான், ஒருத்தன் நேராக ஓட்டுறேங்கிறேன். சாமி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கு. 2 குரூப்புக்கு இடையில் சண்டை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டு படுத்து கிடக்கிறாங்க. யார்? விழா கமிட்டி தலைவர், செயலாளர், பொதுச் செயலாளர். சந்துக்குள்ளே கூப்பிட்டது போனது வந்தது எல்லாம் அடிபட்டு கிடக்குது. சாமி அனாதையாக நிற்கிது முச்சந்தியில். போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து சாமியோட சப்பரத்தை சுற்றி கோடு போட்டுட்டு, கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. சாமி பார்க்குது, அவனுங்களே தேவலாம் போல இருக்கு, இந்த ஆளு கட்டத்தை கட்டி நீ பாட்டிட்டு போகிறாரேன்ட்டு. நான் இந்த மேட்ரை இந்த இடத்துல ஏன் சொல்கிறேன்னா,
எந்த ஊரில் ஊர் ஒற்றுமையாக இருக்கிறதோ அங்குதான் சாமி மகிழ்ச்சியா இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த மொடக்குறிச்சியா. எல்லா அரசியலையும் மேடையில் ஏற்றி அழகு பார்த்து அந்த மாரியம்மா சந்தோஷமா உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட திருவிழாக்கள் தான் நடக்கணும். இன்னைக்கு திமுக மேல என்ன பழியை சொல்றாங்கன்னா, ஒரு குரூப்பு ஹிந்தியை ஒழிக்க பிறந்த கட்சி. ஹிந்திங்கிற மொழியை ஒழிக்கிறதுக்கு நம்ம என்ன, அந்த இன்னொருத்தன் பேசுகிற மொழியை நம்ம எதுக்கு ஒழிக்கணும்? ஹிந்தி ஒழிக நம்ம ஏன் சொல்கிறோம்னா, தமிழை படிக்காமல் நீ ஹிந்தியை படிக்கணும்னு ஹிந்தியை நம் மீது திணிப்பதால் தான் ஹிந்தி ஒழிகன்னு சொல்கிறோமே ஒழிய, ஹிந்தி என்ற மொழியை நாம் ஒழிப்பது நமது வேலையே இல்லை. நம்ம தமிழ்நாட்டுக்காரன் போய் தாராவியில் குடியிருக்கான், டானாவில் குடியிருக்கான், நவி மும்பையில் வேலை பார்க்குறேன், கடை வச்சுருக்கேன். அவங்க ஹிந்தி பேசுகிறாங்க, தமிழ் பேசுகிறாங்க. நான் ஹிந்தி தெரியாமல் பாம்பேயில் போய் பிழைக்க முடியுமா? என்எஸ் கிருஷ்ணன் போனார், ஹிந்தி தெரியாதவர் பாம்பேக்கு. ஹோட்டலில் போய் உட்காந்து தம்பி பால் அப்படின்னாரு. சப்ளையருக்கு தமிழ் தெரியாது. கே சார் பால், கே பால் பால் பால். அவனுக்கு பால்னா என்னன்னு தெரியல. கே சாப்ங்கிறான். பால். கடுப்பில் ஒரு பேப்பரை வாங்கி மாட்டை வரைஞ்சி, மாட்டு மடியை வரைஞ்சி பால் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கொண்டு வந்திருக்கான். 8 மணிக்கு கேட்ட பால் 12:45 வந்திருக்கு. அப்புறம் வாங்கி குடித்தாரு. என்ன கேட்டோம்னே மறந்து போச்சு அவருக்கு. பாம்பேயில் போய் நான் வேலை பார்க்கணும்னா எனக்கு ஹிந்தி தெரியணும். ஹிந்தியை நம்ம ரசிக்காத ஆளா? ஒரு காலத்தில் எம்புட்டு ஹிந்தி பாட்டு நம்மெல்லாம் கேட்டிருக்கான். மேரே சபுன் கி ராணி கப் ஆயேகி து. பாருங்க, டெல்லிக்காரர் தலையாற்றார். சுராலியா கே தும் மே ஜோ தில் கோ நகர் நகி சுரா நாசனம் பதல் கே மேரி தும் ஜிந்தகானி. யாதங்கி பாராத்து. பாபில மே ஷாயர் तो नई मगर ऐसी जब से देखा मैंने तुझको मुझको शायरी आ गई. मैं शायर तो नई. இன்னொரு பாட்டு இருக்கான், கரக்கலமான பாட்டு. ரூப் தெரா மஸ்தானா பியாரு மேரா தீவானா. இதெல்லாம் கேட்டோம்ல. அதை ஹிந்தியை வெறுத்துருந்தா அதெல்லாம் கேட்டானா? எனக்கு ஹிந்தியே தெரியாது, இம்புட்டு பாட்டு பாடுறேனே. அப்போ ஹிந்தியை நான் நேசிக்க போய் தானே பாடுறேன். ஹிந்தியை நாங்கள் ஒழிப்பது எங்கள் வேலை அல்ல. எங்கள் தமிழை புறக்கணித்து ஹிந்தியை நீங்கள் திணிப்பதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெறுக்கிறதே ஒழிய எதையும் அழிப்பது திராவிடனுடைய வேலையே அல்ல. ஹிந்து மதத்தை அழிக்க பிறந்த கட்சி திமுக அப்படின்னு ஒரு குரூப்பு நம்ம மேல குற்றச்சாட்டு வைக்கிறான். ஹிந்து மதத்தை அழிக்கிறதா நம்ம வேலையா? எவ்வளவோ பெரிய திமுக காரங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கார். அவருக்கு நீங்க ரிங் டோன் போட்டீங்கன்னா சேகர் பாபுக்கு என்ன பாட்டு வரும் தெரியுமா? பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இன்னைக்கு எல்லா மதத்துக்காரங்களும் ஒன்றா உட்காந்துருக்கீங்க. ஏன் ஐயப்பன் பாட்டை இப்போ பாடுறேன்னா, சீசன் இது. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி ஆனோன்னா நம்பால் மாலையை போட்டுருவேன். ஏன்னா அந்த 3 மாதம் வீட்டில் மரியாதை, அம்புட்டு மரியாதை. சாமி வாங்க, சாமி உட்காருங்க, சாமி சாப்பிடுங்க, சாமி சாமி என்ன சாப்பிட்றீங்க, வீட்டுக்காரர் எங்கம்மா, சாமி வெளியே போயிருக்காங்க, சாமி வந்துடுவாங்க. அவன் குளிர்ந்து போகிறான். இந்த ஐயப்பன் உண்மையிலே கொடுத்து வச்ச மராசையா. ஒரு 3 மாதம் வீட்டில் என்ன மரியாதை. மற்ற நேரத்தில் எங்கம்மா உங்கள் வீட்டுக்காரர், அது எங்கே போகுதா, எங்கே மேய்ஞ்சிக்கிட்டு தெரியுதா, எங்கே ஊற்றிக்கிட்டு அலையுதா, யாருக்கு தெரியும் அப்படிங்க. ஆனால் அந்த 3 மாதம் சாமி வர்றாங்க, சாமி உட்காந்துருக்காங்க, சாமி சாப்பிட்றாங்க, நான் சந்தோஷம். அந்த ஐயப்பன் கோயில் நட சாத்திரப்போ ஒரு பாட்டு போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கேஜே ஜேசுதாஸ் பாடின சமஸ்கிருத பாட்டு. சமஸ்கிருதங்கிற மொழி தமிழுக்கு இணையான ஒரு பழமையான மொழி. அந்த மொழியை நம்ம வெறுக்கலை. ஆனால் அந்த மொழிக்கு ஒன்றிய அரசு 4000 கோடி நிதி கொடுத்துருக்கு.
அதுக்கு இணையான பழமையான மொழி தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு 32 கோடி கொடுத்திருக்கு. அந்த சமஸ்கிருதத்துக்கு இணையான அந்த 4000 கோடியை எங்க தமிழ் மொழிக்கும் கொடுங்கன்னு சொல்லி தான் திராவிட முன்னேற்ற கழகம் கேட்குது. இன்னைக்கு அந்த ஐயப்பன் கோயில் நட சாத்துறப்ப ஒரு பாட்டு போடுவாங்க. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் சரணகீர்த்தனம் ஆராத்ய பாதுகம் அருவிமர்த்தனம் நித்ய நர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாத்ரயே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சரணமையப்பா. சமஸ்கிருத பாட்டு ஐயப்பன் கோயிலில் பாடினது ஜேசுதாஸ். இதுதாயா இந்தியா. இந்து கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் என்று ஒற்றுமையோடு வாழ பழக வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்ற ஆட்சி, ஒன்றுபடுத்துகின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. எதையும் அழிப்பதற்காக பிறந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அல்ல, திமுகவினுடைய ஆட்சி அல்ல. இன்னைக்கு கலைஞருடைய அந்த கலை இலக்கியம், அவருடைய அரசியல் பணி, கலை இலக்கியம் எப்படிப்பட்ட கலை இலக்கியம்? என் தலைவருடைய கலை இலக்கியம் ஒரு இடத்துல சொல்றாரு, பிராமணர்கள் தலையிலே பிறந்தவர்கள், சத்திரியர்கள் தோளிலே பிறந்தவர்கள், வைசியர்கள் தொடையிலே பிறந்தவர்கள், சூத்திரர்கள் காலிலே பிறந்தவர்கள்னு ஒரு ஐதீகம் இருக்கு. ஆனால் அதை என் தலைவர் ஒரு படத்தில் வசனம் எழுதியிருக்காரு. எப்படிடா ஒரே மரத்தில் மேலே இருக்கிற கிளையில் ஒரு கனியும், இலையில் ஒரு கனியும், தண்டில் ஒரு கனியும், வேரில் ஒரு கனியும் காய்க்க முடியுமா? ஒரு வேப்ப மரத்தில் மேலே ஆலம்பழமும், அதில் இருக்கக்கூடிய தண்டிலே மாதுளம்பழமும், அதனுடைய வேரில் பலாப்பழமும் காய்க்க முடியுமா? வேப்ப மரத்தில் வேப்பம்பழம் மட்டும்தாண்டா காய்க்கும். மனிதன் என்பவன் ஒரே இனத்திலிருந்து பிறந்தவன் தான். இடையில் ஏற்படுத்தி கொண்ட மார்க்கங்கள் வழிகள் தான் மதம்னு சொன்னார். வேப்பம்பூ கசக்கும், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற தேன் இனிக்கும். வாசனை பார்த்தீங்கன்னா நாரும் சில மாதிரி. அதுக்கு பேரே சாக்கடை பூனே பேர். அந்த சாக்கடை பூவில் இருக்கிற தேன் இனிக்கும். அழகான ரோஜா பூவில் இருக்கிற தேனு இனிக்கும். பூக்கள் எப்படி இருந்தாலும் அதில் உள்ளே இருக்கும் தேன் எப்படி இனிப்பாக இருக்கிறதோ அதுபோல மனிதன் எந்த மதத்தில் இருந்தாலும் அவன் மனதில் இருக்கும் மனித நேயம்தான் ஒரு மனிதனை வளர்த்தெடுக்கும் என்று மேடையில் முழங்கிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவருடைய அரசியல் பணியில் ரொம்ப முக்கியமான பணி இனியவன் சொன்னது, பெண்களுக்கு சொத்துரிமையை சட்டமாக்கியது. பெண்கள்லாம் இன்னைக்கு பிறக்கிறதுக்கே உரிமை இல்லை. ஒரு கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையோட அப்பா யார், பொண்ணோட அப்பா யாருன்னு விசாரிக்காமையே கண்டுபிடிச்சிடலாம். மாப்பிள்ளையோட அப்பா ஜம்முன்னு ஜாலியாக உட்காந்துருப்பான். ஏன்னா அவனுக்கும் செலவுக்கும் சம்பந்தமே இல்லை. எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிடுவான். வாங்க சாப்பிட்லாம், வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டேங்க, பரவாயில்ல இன்னொரு தடவை சாப்பிடு. ஏன்னா அவனுக்கும் செலவுக்கும் சம்பந்தம் இல்லை. பொண்ணோட அப்பா யாருன்னு விசாரிக்காமையே கண்டுபிடிச்சிடலாம். இந்த அல்லையில் ஒரு பையோடு அலைவேன். மொய் நோட்டை பார்ப்பேன், சாப்பிட்றத பார்ப்பேன். 2 லட்சம் தான் மொய் வந்திருக்கு, 5 லட்சத்துக்கு தின்னுக்கிட்டு இருக்காங்க. இதோட 6வது தடவை உழ வச்சுட்டேன், இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இவன் யாருன்னே தெரியல. என் கல்யாணத்தில் 5வது தடவை தின்றேன். இவனுக்கெல்லாம் சேர்த்து புல்லு கட்டணுமுடா அப்படின்ட்டு முழி வீங்கி போய் ஒரு பொண்ணோட அப்பா இருந்த காலம் வேற. இன்னைக்கு ஒரு பெண் வீட்டில் பிறந்தால், என் வீட்டில் மகாலட்சுமி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொன்னால் பெண்ணை பிறந்தவுடன் அவளை வளர்க்க படிக்க வைக்க உதவித்தொகை, அவள் அரசு பள்ளியில் 12th முடிச்சொன்ன கல்லூரியில் சேர்வதற்கு புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் உதவித்தொகை, அவள் படித்து உயர்கல்வியில் அவள் படித்து முடித்த பெண் பணியில் அமர்த்துவதற்கு 33% பெண்களுக்கு பணியில் கொடுக்கும் இடஒதுக்கீடு. இன்னைக்கு அரசியலிலும் 50% இடஒதுக்கீடு தந்து
அதிலே முதலில் கையெழுத்திட்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இன்னைக்கு 50% அரசியல் இடஒதுக்கீடு கொடுத்ததுனால தான் தமிழகத்தில் இருக்கும் மேயர்களில் 11 மேயர்கள் பெண்கள் இன்னைக்கு வணக்கத்திற்குரிய மேயரா உட்கார்ந்துருக்காங்கன்னா அது திராவிட மாடல் ஆட்சி செய்த மிகப்பெரிய சாதனை. ஒரு பெண்ணால ஒரு ஆணை பாதுகாக்க முடியும். முதலமைச்சருடைய பாதுகாப்பு கமாண்டோக்கல்ல 10 பெண்கள் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு முதலமைச்சரை பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு நிற்கிறாங்கன்னா பலருடைய பாதுகாப்பை நம்பி இருந்த பெண்கள் இன்று ஆண்களை பாதுகாக்கின்ற அளவுக்கு வலிமை உடையவர்களாக பெண்களை ஆக்கியது திராவிட மாடல் ஆட்சி. இந்து மதத்திலே கல்விக்கு கடவுள் சரஸ்வதி, பொருளுக்கு செல்வத்துக்கு கடவுள் லட்சுமி, வீரத்துக்கு கடவுள் துர்க்கை. இந்த 3 கடவுளையும் வழிபட்டால், சரஸ்வதியை வழிபட்டால் கல்வி கிடைக்கும், லட்சுமியை வழிபட்டால் செல்வம் கிடைக்கும், துர்க்கையை வழிபட்டால் வீரம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கை. ஆனால் ஒவ்வொரு பெண்ணையும் படிக்க வைத்து உண்மையான சரஸ்வதி ஆக்கியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. ஒவ்வொரு பெண்ணுக்கும் பொருளாதார சுதந்திரத்தை கொடுத்து அவர்களை உண்மையான லட்சுமி ஆக்கியது திராவிட மாடல் ஆட்சி. ஆண்கள் மட்டும் பார்த்த காவல்துறை பணியை பெண்களாலும் பார்க்க முடியும் என்று காவல்துறைக்கு பெண் காவலர்கள் என்ற ஜிஓவில் கையெழுத்து போட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். பெண்களால் வீரத்தையும் கொடுக்க முடியும் என்று துர்க்கைகளாக பெண்களை மாற்றியது திராவிட மாடல் ஆட்சி. என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் கலை இலக்கிய பணி ஒரு கண்ணாகவும் அவருடைய அரசியல் பணி மற்றொரு கண்ணாகவும் இருந்து இன்று திராவிட மாடல் ஆட்சியை 2 கண்களும் வழி நடத்தி கொண்டிருக்கிறது. வருகின்ற 2024 இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று 40க்கு 40 தொகுதிகளிலும் எங்கள் தங்க தளபதியின் கூட்டணி வெற்றி பெற்று என் தலைவர் யாரை காட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவின் மதச்சார்பற்ற பிரதமராக உருவாகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை. அதற்கு அச்சாரம் இந்த மொடக்குறிச்சியில் நடைபெற்று கொண்டிருக்கும் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞரின் 100ஆண்டு விழா பொதுக்கூட்டம் என்று சொல்லி அரசியல் ஒற்றுமையும் மத ஒற்றுமையும் ஜாதி ஒற்றுமையும் நம்மிடம் நிலைத்து வாழட்டும், அதை விரும்புவதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழர், வாழ்க நிரந்தரம் என்று கூறி வணக்கம் வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்.